அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நம்ம ஐயப்ப சாமியினுடைய 60வது ஆண்டு விழா, அதாவது ஒரு தலைமுறை முடிந்து 2வது தலைமுறை, அதாவது சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்றது. மனிதன் எப்பொழுது நிம்மதி அடைகின்றான் என்று சொன்னால், அவனுடைய மனநிலை ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் மனிதன் சிறப்படைகின்றான். அப்படிப்பட்ட சிறப்பு அடைவதற்கு ஆன்மீகம் இல்லாமல் நிச்சயமாக ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை இங்கு ஐயப்ப சாமி பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து ஊர் பொதுமக்களோடு இன்று 60வது ஆண்டு விழாவை சிறப்பாக செய்ய மதிப்புக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர், பேசும் பூங்காற்று, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கவிதா ஜவஹர் அவர்கள் இங்கே நம்ம எல்லாம் ஆன்மீகத்தில் ஆழ்த்த இருக்கின்றார்கள். அவர்களை நமக்கெல்லாம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள். அவர்களை நான் இந்த விழாவின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். அதோடு இங்க வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களையும் இந்த விழாவின் சார்பாக வருக என்று வரவேற்று அன்புள்ள என்னுடைய சகோதரி அவர்களை நம்ம ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினால் தன்னை பணிவிக்க உண்டு. சொற்றுணை வேதியன் சோதிவானனும் பொற்றுணை திறந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை கூட்டிவோர் கடலில் காய்ச்சி நற்றுணையாவது நம சிவாய. அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கில் இருகாலும் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் தமக்கு. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை, தூய உரு பழிந்து போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர். படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிக மற்றும் தாமரை போட்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவர்களும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருள்மிகு வேதநாயகி உடனவர் சோழீஸ்வரர் திருக்கோவிலில் குடிகொண்டிருக்கிற பெருந்துறை ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் 60வது ஆண்டு விளக்கு பூஜை மற்றும் அன்னதான விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, ஆன்மீக அன்பர்களே, இந்த ஆன்மீக விழாவை 60 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கிற நிர்வாக குழுவை சார்ந்த பெரியோர்களே, இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வெங்கடாச்சலம் அவர்களே, பொள்ளாச்சியில் இருந்து கொண்டு இங்கே பெருந்துறையில் ஆன்மீக பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல்களை நாம் பாராட்டுகளாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வியில் கண் திறந்து வைத்த இந்த பகுதியில் பெண் குழந்தைகளுக்கான கல்விக்கு மிக சிறப்பான ஒரு அடித்தளம் அமைத்த வாத்தியார் என்று அழைக்கப்படுகிற எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே, இங்கே வருடத்திற்கிருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கோவில் நிர்வாகத்தை சார்ந்த செயலாளர், பொருளாளர், அரங்காவலர் ஐயா உள்ளிட்ட அத்துணை பெருமக்களுக்கும் ஒளிபெருக்கி நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக 60 ஆண்டுகளாக நடைபெறுவதற்கு தோளோடு தோல் நின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராஜபாளையத்திலிருந்து வர்றேன். கோவில் நிகழ்ச்சி அப்படின்னா கூட்டம் வருமா அப்படின்னு காலையில் ஐயாட்ட கேட்கும்போது, எனக்கு தெரியாதுமா, வந்தால் இறைவன் அருள் அவர் அப்படியே ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டார். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. ஏன்னா கோவிலில் பொதுவாக எல்லாம் போயிட்டு வந்துட்டு தானே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது, பெருந்துறையில் ஆன்மீகம் கேட்பதற்கு ரொம்ப அற்புதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களை பார்க்கும்போது நிறுவனமாக இருக்கிறது. அது இந்த பெருந்துறை என்பது ஒரு சாதாரண ஊர் இல்லை, அதை பற்றி ஒரு தேவாலயத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பெரியவர்கள் சொன்னார்கள். பண்டெழுவர் தவத்துறை, வெண்துறை, பைன்மொழி, குயிலாளத்துறை, சோற்றுத்துறை, பூந்துறை, பெருந்துறை என்று
என்று தேவாரத்தில் சொல்லப்படுகிற முக்கிய ஆன்மீக தலங்களில் நம்முடைய பெருந்துறையும் ஒன்று என்பதை இதை ரொம்ப அழகாக ஒரு பாடலில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அப்படி ஒரு திருத்தலம் இருக்கிற ஒரு ஊரில் நீங்கள் எல்லாம் பிறந்திருப்பது உங்கள் எல்லாருக்குமே உண்மையிலே பெருமையான ஒரு விஷயம். அதில் இந்த ஆலயம் அவ்வளவு அழகாக அமைந்திருக்கு. கோவில் அமைகிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம கையில கிடையாது. இறைவனே நினைச்சு அந்த இடத்துல வந்து எழுந்து அருள் சோழீஸ்வரராக இருக்கட்டும், அம்பிகை வேதநாயகியாக இருக்கட்டும், 60 ஆண்டுகளாக இங்கே குடிக்கொண்டிருக்கிற ஐயப்ப சுவாமியாக இருக்கட்டும், அப்படி ஒரு ஐஸ்வர்யமும் ஒரு தேஜஸும் அந்த கண்களில் கருணையும் முகத்தில் பொலிவும் முன்னாடி போய் நிற்கும் போதே நம்முடைய துயரங்கள் எல்லாம் இத்தோடு தவிர்ந்து போனது என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வங்கள் உங்களுக்கு மனம் வந்து எழுந்திருக்கிறார்கள். அதுக்காகவே நீங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வைத்த மனிதர்கள், பெருங்குடியை சேர்ந்தவர்கள். மைக் கொஞ்சம் ஒரே நேரத்தில் வைங்க, கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ். ஒரு குழந்தை வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு அமைப்பு இந்த பெருந்துறை சோழீஸ்வரர் திருக்கோவில் இருப்பது உண்மையிலே ரொம்ப ஒரு அழகு. பார்க்கறதுக்கே நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த குழந்தைகளை ஒப்படைச்சிடலாம், அது பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை இந்த ஆலயம் நமக்கு விதைத்திருக்கிறது. அதனால் இந்த நல்ல திருநாளில் இங்கே எல்லோரும் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தலைப்பு அப்படின்னு அவங்க எதுவுமே தரல. பொதுவாக பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, ஒரு சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. ஆனால் ஐயப்ப திருக்கோவிலில் சொற்பொழிவு நடைபெறும் அப்படின்னு மட்டும் கொடுத்ததுனால எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த கூட்டம் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படியே இருப்பீங்க நம்புகிறேன். வீட்டில் ஏதாவது படம் பார்க்க வேண்டியிருந்தா, இல்லை டிஃபன் செய்ய வேண்டியிருந்தா, இல்லை சீரியல் ஏதாவது அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வந்து பேசலாம். அது நிறைய பெண்கள் வந்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். பெண்களுக்காக ஒரு கைத்தட்டல்களை நீங்க ஆண்கள் கொடுக்கலாம். ஏன்னா நம்முடைய ஆன்மீகம் என்பது பெண்கள் கையில் தான் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் தான் ஒரு புத்தகத்தில் பதிவு செய்தார். ஆங்கிலேயர்கள் எந்தெந்த நாட்டை எல்லாம் ஆட்சி செய்தார்களோ அந்த நாடுகள் எல்லாமே அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்தியா மட்டும் அதில் இருந்து விதிவிலக்காக இருந்தது என்றால் எங்களுடைய ஆன்மீகமும் தெய்வீகப்பட்டும் எங்கள் தாய்மார்களின் கைகளில் இருந்தது என்று விவேகானந்தர் சொன்னார். பெண்களின் கைகளில் இருந்ததால் தான் நம்முடைய சமயம் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறது என்று விவேகானந்தர் சொன்னதற்கு ஒரு அடையாளமாக இங்கே இத்தனை பெண்கள் வந்து அமர்ந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்திருக்கிற ஆண்களுக்கும் ஒரு நன்றி. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாம், வருத்தப்படுவாங்களே, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் நான் கொடுத்துருவேன். நான் ஒரே ஒரு உறுதி மட்டும் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாரியார் சுவாமிகள் தான் ஒரு சொற்பொழிவுல சொன்ன ஒரு கதை தான். ஒரு பெரிய சொற்பொழிவாளர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு ஊருக்கு பேசுறதுக்கு இது மாதிரி பெரியவங்கலாம் பேச கூப்பிட்டுருக்கிறாங்க, நல்லா கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நிறைய தயார் பண்ணிட்டு அந்த ஊருக்கு போயிருக்கிறார். போய் பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துருக்காரு. கூட்டம் இருந்தாங்கன்னா பேச முடியும். ஒரே ஒரு இளைஞன் உட்காந்துருக்கிறாரு. எதுக்கு இவர் உட்காந்துருக்கிறார்? ஒரு சொற்பொழிவாளர். வாரியார் சொன்ன கதை யாரோ சொற்பொழிவாளர் பார்த்து பழக்கமாயிட்டாரு. இப்போ என்னப்பா, நான் நிறைய ஆள் வருவாங்கன்னு நினைச்சு நிறைய தகவல்கள் நான் சேகரிச்சுட்டு வந்திருக்கிறேன். நீ ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துருக்குற, நீ சொல்லு, நான் இப்போ பேசவா இல்லை நீ எந்திரிச்சு போயிட்டா நானும் போயிடுவேன், ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு கேட்டுருக்காரு. அந்த இளைஞன் நினைச்சு, ஐயா வணக்கம், உங்களை கும்பிடுறேன். நான் உங்களவுக்கு படிச்சவன் இல்லை, உங்களவுக்கு பெரிய அறிவாளி கிடையாது. நான் ஒரு 30 குதிரைகளை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லா குதிரைக்கும் நான் சாப்பாடு எடுத்து வைப்பேன். சில நேரம் ஏதாவது ஒரு குதிரை மட்டும்தான் வரும். ஒரு குதிரை தானே மட்டும் வந்திருக்கேன்ட்டு அதுக்கு நான் சாப்பாடு கொடுக்காம போட மாட்டேன், அதுக்குரிய சாப்பாடை கொடுக்கத்தான் செய்வேன். அசந்துட்டார். என்ன ஒரு புத்திசாலித்தனமான பதில். தம்பி, உனக்காக நான் பேசுறேன், உட்காரு அப்படின்னு சொல்லி 2.25 மணி நேரம் பேசியிருக்காரு. அவனும் பொறுமையாக கேட்டுருக்கான். பேசி முடிச்சுட்டு ஒருத்தனுக்காக 2.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன், உனக்கு சந்தோஷம் தானப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் மறுபடியும் எழுதிச்சு வணக்கம் சொல்லி, ஐயா நான் உங்களவுக்கு பெரிய புத்திசாலி இல்லை, உங்களவுக்கு படித்தவன் இல்லை, நான் 30 குதிரையை வச்சு பராமரிக்கிறேன், எல்லா குதிரைக்கும் சாப்பாடு எடுத்து வைப்பேன். சில நேரம் ஒரு குதிரை தான் வரும். ஒரு குதிரை வந்தா அந்த ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுப்பேனே தவிர 30 குதிரைக்கு உள்ளதே அதுக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எளிய மனிதர்களுடைய சிந்தனை ஆற்றல் பாருங்க. அது மாதிரி நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரியான தகவல்களை மட்டுமே சொல்லிட்டு நீங்க கலையிற மாதிரி இருந்தா நானே எந்திரிச்சு போயிடுவேன் அப்படிங்கிறத நான் ஒரு உறுதி சொல்லிடுவேன். இவ சொன்னாலே நினைச்சு வந்து உட்காந்தா இவ்வளவு முடிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி நீங்க வாட்ச பார்த்து பதக்கப்படக்கூடாது. சரிதானமா? அந்த உறுதிமொழி, இந்த ரீடிங் ஓகே தானே உங்களுக்கு? அவங்க
வேகம் அப்படின்னு 2.5 மணி நேரம் பேசுகிறேன். என்ன செய்ய, அவ்வளோ நேரம்லாம் பேச மாட்டேன். ஒரு 1.25 மணி நேரம் வச்சுக்கலாமா? ஆனால் சந்தோஷமா சொல்லுங்களேன். ஏதோ எல்லாம் கட்டாயப்படுத்தி இழுத்து வரப்பட்ட மாதிரி இருக்கு இல்லை, அழைச்சி வரப்பட்டீங்களா, இழுத்து வரப்பட்டீங்களா? நீங்களே வீட்டில் தானே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இந்த ஆலயத்திலே கூட கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து இருப்பது அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையும் இறைவனுடைய அருளும் அதிகமாக கிடைத்திருக்கிறது என்றார்கள். எப்பயுமே என்ன செய்வோம், வருவோம், சாமியை கும்பிடுவோம், பதட்டமா வேகமா போயிடுவோம். ஆனா இன்னைக்கு கொஞ்ச நேரம், ஒரு 1 மணி நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்தும் போது இந்த இடம் முழுக்க சூழ்ந்திருக்கிற அந்த இறை அருள், ஆன்மீக குருமார்களுடைய ஆசீர்வாதம், நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர் இருக்குன்னு வந்துட்டு போயிருப்பாங்க, அவங்களுடைய எண்ண அலைகள் எல்லாமே நமக்கு கிடைப்பதற்கு, நம்ம குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாலேயே நீங்க இன்னும் 1 மணி நேரம் இங்கே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்று ரொம்ப பணியோட கேட்கிறேன். இன்னைக்கு ஐயப்பன் கோவிலினுடைய விழா நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஐயப்ப அன்பர்களும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஐயப்ப வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாகவே நம்ம செய்து வருகிற ஒரு வழிபாடு தான். ஏதோ அது கேரளாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, சாஸ்தா வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஐயனார் வழிபாடு நம்முடைய ஐயப்ப வழிபாட்டினுடைய இன்னொரு பெயராகத்தான் இருக்கிறதே தவிர ஐயப்ப வழிபாடு நம்முடைய சமயத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் காலம் காலமாக கொண்டாடப்படுகிற ஒன்று. இதுல ரொம்ப அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை முறையிலே 2 விதமான வாழ்க்கை முறை இருக்கு ஆண்களை பொறுத்தவரை. ஒண்ணு இல்லற வாழ்க்கை, இன்னொன்னு துறவு வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை வாழ்வது மனைவி குழந்தைகள் அப்படின்னு அது ஒரு சம்சாரியான வாழ்க்கை. துறவு வாழ்க்கை எல்லாவற்றையும் துறந்து வாழக்கூடிய சன்னியாச வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கை தான் அது. ஆனா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த சன்னியாச வாழ்க்கையை உணர்த்துவதற்கான ஒரு அழகான ஏற்பாடு தான் இந்த ஐயப்ப வழிபாடு. ஒரு 48 நாள், ஒரு மாசம், 2 மாதம் என்று அவங்க மாலை போட்டு அவங்க இல்லறத்திற்குள் இருந்தால் கூட ஒரு சன்னியாசியாக ஒரு துறவு வாழ்க்கை வாழ முடியும் என்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு தான் இந்த ஐயப்ப வழிபாடு என்பது. இங்க யோசிச்சு பாருங்க, அந்த 48 நாளும் துறவிகள் எப்படி வாழ்வாங்க? துறவிகள் எப்படிங்க சாப்பிடுவாங்க? துறவிகள் கிடைச்சதான் சாப்பிடுவாங்க, கிடைச்ச நேரத்துல சாப்பிடுவாங்க. ஒன்றும் கிடைக்கலன்னா அவங்க படுத்து தூங்குவாங்க. எங்க தூங்குவாங்க? கிடைச்ச இடத்துல தூங்குவாங்க, கிடைச்ச நேரத்துல தூங்குவாங்க. என்ன, எங்க போய் குளிப்பாங்க? அதிகாலையில அவங்க மலையிலையும் ஆற்றுலையும் கடல்லையும் குளிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய ஐயப்ப பக்தர்களாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இதுவரைக்கும் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க? சாவகாசமா 8 மணிக்கு எழுந்துச்சு, காஃபி குடிச்சிட்டு, பேப்பரெல்லாம் படிச்சுட்டு, என்ன எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு எல்லாரையும் திட்டிக்கிட்டு, எனக்கு இந்த தோசை கொடுத்தா வேணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஐயப்ப மாலை போட்ட உடனே அவங்க எப்படி மாறிட்டாங்க? அதிகாலையில கார்த்திகை மாசத்தில் அதிகாலை குளிர்ல பச்சை தண்ணியில அவங்க குளிச்சு ஐயப்ப சரணம் பாடி சக ஐயப்பமார்களோடு ஒன்று சேர்ந்து விரதம் இருந்து அந்த குறிப்பிட்ட சைவ உணவு மட்டுமே சாப்பிட்டு வெறும் தரையில் படுத்து செருப்பில்லாத கால்களோடு நடந்து 48 நாட்களும் தானும் ஒரு சன்னியாச வாழ்க்கையை வாழ முடியும் என்று இந்த மண்ணில் நிரூபிப்பதை இந்த ஆண்கள் மூலமாக நம்மளால பார்க்க முடியும். அப்ப அந்த நாட்கள் அவங்க புலன் அடக்கி ஒரு துறவி மாதிரியே வாழ்றாங்க இல்லையா? அவங்க அந்த ஐயப்ப கோவிலுக்கு போகும்போது கிடைச்ச இடத்துல தானே நீங்க தூக்க முடியும். அங்க நம்ம வீடு மாதிரியே இருக்கும், இருக்காது. கிடைச்ச சாப்பாடை தான் சாப்பிட முடியும். அப்படி ஒரு துறவு வாழ்க்கையை ஆண்கள் வாழ்வதற்கான ஏற்பாட்டை நம்ம முன்னோர்கள் இந்த ஐயப்ப வழிபாடு மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதான் அவங்க அந்த வழிபாடு பூஜை செய்யும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காயில நெய் வைப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பிரதாயம். தேங்காயில 3 கண்ணு இருக்கும். அதுல ஒரு கண்ணை மட்டும் திறந்து அதற்குள்ள அந்த குருமாரி என்று சொல்லக்கூடிய அந்த குருசாமி நெய் வைப்பார். 2 கண்கள் மூடி இருக்கும், ஒரு கண் திறந்து நெய் உள்ள வைப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே 2 கண்கள் தான் இருக்கு, நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். வெளியில இருக்கிற புறக்கண்கள் தான் 2, உள்ளே அகக்கண் 1 இன்னும் விழிக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. சிவபெருமான் கிட்ட அது வெளிப்படையா இருக்கும். 3 கண்களே இருப்பாங்க, நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண் நமக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த 2 ஊனக்கண்களை என்றைக்கு நாம மூடி உள்ளே இருக்கிற ஆன்மாவை தட்டி எழுப்பி பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய 3வது அகக்கண்ணை பார்க்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய ஆன்மாவை நாம் உணர முடியும். நம்முடைய ஆன்ம சக்தியை நம்மால் உணர முடியும். இந்த வாழ்க்கைக்கு நாம் ஏன் வந்திருக்கிறோம்?
இந்த பூமிக்கு ஏன் நம்ம பிறப்படுத்திருக்கிறோம், இனிமே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நம்மால் உணரக்கூடிய ஒரு சக்தியை தருவதுதான் அந்த அகக்கண் திறப்பு என்பது. அதைத்தான் இந்த வழிபாட்டு முறையிலே 2 கண்களை மூடி வைத்துவிட்டு தேங்காயின் ஒரு கண்ணை திறந்து அதற்குள்ளே நெய் நிரப்பி அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப 2 கண்களை மூடி அந்த உள்ளே இருக்கிற அகக்கண்ணை திறப்பதற்கான ஒரு வழிபாட்டு முறையாக அந்த தியானத்தை நாம் உணர்வதற்காக தான் இந்த நெய் நிரப்புதல் அப்படிங்கிறத நம்ம ஐயப்ப வழிபாட்டுல வச்சிருக்கிறாங்க. அதே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நெய் ஏன் வைக்கணும்? எத்தனையோ பூஜைக்கான பொருட்கள் இருந்தாலும் கூட ஏன் நெய்யை உள்ளே வைக்கிறார்கள் என்றால், நம்ம ரொம்ப தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு இது என்னன்னா பசுதான். பசுவை நம்ம தெய்வமாக கோமாதாவாக வழிபாடு செய்கிறோம், காமதேவாக வழிபாடு செய்கிறோம். அந்த பசு கொடுக்கிற பொருட்களில் முதல்ல அது என்ன கொடுக்கும்? பால் தான் கொடுக்கும். இந்த பச்சை பாலை கறந்து வீட்டில் வச்சிருந்தா அது எவ்வளவு நேரம் கெடாம இருக்கும்? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம இருந்தா. நம்ம தான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கடை விடுறதே கிடையாது. எதையாவது கடை விடுறோமா? கொரோனா புளி குழம்புல இருந்து கலப்பிரர் கலந்து கத்தரிக்காய் குழம்பு வரைக்கும் எல்லாம் அதுக்குள்ள தான் அடக்கணும். நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்காம பசு பாலை கறந்து வச்சிருந்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தங்கமா வச்சப்பால் அவ்வளவுதான் தாங்கும். அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். அதை இன்னும் பத்திரப்படுத்தணும்னா நம்ம காய்ச்சி வைக்கலாம். பசும்பாலை காய்ச்சி வச்சோம்னா ஒரு நாள் தாங்க முடியும், ஒரு நாளைக்கு மேல கெட்டு போயிடும். அப்ப அதை இன்னும் கெட்டு போகாம வைக்கணும்னா உரம் ஊற்றி வைக்கலாம். உரம் ஊற்றி தயிர் மாற்றும் போது ஒரு 3 நாள் 4 நாள் அது கெட்டு போகாம இருக்கும், மறுபடியும் கெட்டுடும். அந்த தயிரும் கெட்டு போகாம இருக்கணும்னா அதை கடைஞ்சி வெண்ணெயாக இருந்தால் வெண்ணெய் ஒரு 10 நாளைக்கு தாக்க முடியும். அதே வெண்ணெயை நீங்க உருக்கி நெய்யாக மாற்றும் போது அதை எத்தனை காலம் வேண்டுமானாலும் பத்திரமாக வைத்திருக்க முடியும். இந்த உடலுக்குள் இருக்கிற ஆன்மாவை பக்குவப்படுத்தி உருக்கி இறைவனின் பால் கொண்டு சென்றால் இந்த ஆன்மா அழிவில்லாததாக இருக்க முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த தேங்காய்க்குள்ளே நெய்யிட்டு நிரம்பும். அப்ப பாலா நம்ம மனசு இருக்கும். அப்ப அதை கொஞ்சம் காய்ச்சல் இந்த சோதனைகளுக்கு நம்ம மனசை உட்படுத்தும். அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வந்து இந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ள நம்ம ஈடுபட ஆரம்பிப்போம். ஆனால் பற்றற்று இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் கொஞ்சம் உரக்குத்தம். நண்பர்கள் துரோகம் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க ஏமாத்துவாங்க, சுத்தி இருக்கிறவங்க காலவாரி விடுவாங்க. இதெல்லாம் நம்மள உரக்குத்துறது. அப்ப இன்னும் கொஞ்சம் தாங்குற சக்தி நமக்கு கிடைச்சி தயிர் மாதிரி ஆகும். அதுக்கு மேலேயும் இந்த பணம், இந்த பாசம், இந்த பற்று மேல நம்ம ரொம்ப ஆர்வம் கொண்டு எழும்போது வெண்ணெய் மாதிரி கொஞ்சம் தனிச்சு இருக்க நம்ம வாழ்க்கையை பழகணும். அந்த வெண்மையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் இருந்து நம்மை பக்குவப்படுத்துறதுக்கு நம்மையே நாம உருக்கணும். ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு பாடினாங்க இல்லையா? நம்மையே நாம தயார்படுத்தி நம்மை நெய்யாக மாற்றிக்கொண்டால் அது எங்க போய் சேரும்? இறைவனை போய் சேரும் என்பதற்கான ஒரு அற்புதமான ஏற்பாடு தான் இந்த நெய் கொடுத்து அனுப்பி விடுவது. எவ்வளோ யோசிச்சுட்டாங்க பாருங்க. நம்ம எல்லாருமே சாதாரணமா கடந்து போய் விடுகிறோம். அதுவும் அடுத்த தலைமுறை குழந்தைகளை நீங்க கோயிலுக்கு கூட்டு வந்தீங்கன்னா அவங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் நம்மிடம் பதில் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு தாற்பயம் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இவ்வளவு பெரிய கோவிலை கட்டி வைத்து இங்க ஒரு சண்டிகேஸ்வரன், இங்க ஒரு சிவன், அங்க ஒரு அம்பாள், இங்க ஐயப்பன், முருகன், இங்க பிள்ளையார்னு இவ்வளோத்தையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறவர்கள் அர்த்தம் தெரியாமல் வைக்கவில்லை. அதற்கு பின்னால் ஆழமான வாழ்க்கையின் தத்துவம் இருக்கு. நாம தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் கொடுப்பதும் இல்லை, அதை உள்வாங்கிக் கொள்வதும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. நீ கல்யாண வீட்டில் சாப்பிட போனா கூட என்ன செய்யறோம்? மொபைல் போனை கையில கொடுக்குறோம். மொபைல் போனை கொடுத்தா என் பிள்ளை அமைதியா இருக்கும். நம்ம பிள்ளை மொபைல் போனை கையில கொடுத்து அமைதியா தான் இருக்குது, வெளி தோற்றத்துக்கு அமைதியா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ளே தேவையில்லாத ஆபத்துக்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அவங்களுக்கெல்லாம் கூட்டு வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்க கேட்கிற கேள்விக்கு நாம முதல் பதில் சொல்றோம். ஏன் சண்டிகேஸ்வரன் இங்க இருக்காரு? ஏன் அவருக்கு முன்னாடி போய் இப்படி கை தட்டுறோம்? கேட்கணும்னா அந்த குழந்தை ஏன் அந்த சாமி என்ன ஃபைட் பண்ணாரா கை தட்டுறோம் அப்படின்னு கேட்கணும். ஏன் இருக்குது சட்டையில இருந்து நூறு உருவி இந்த சாமி மேல எரியும் அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் இதுதான் காலங்காலமா நம்ம பாட்டனாரும் தாத்தாவும் பாட்டியும் நம்ம அம்மாவும் வழிபாட்டு வந்த முறை அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறவரு சிவபெருமானுடைய பாதுகாப்பு அரண். நீங்க நல்ல அனுபவிச்சுக்கோங்க. சிவ சொத்து குலநாசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம கோவில் சொத்தை வந்து அனுபவிக்கவே கூடாது ஒரு மனிதன். அதுவும் சிவ சொத்தை நம்ம தொட்டோம் அப்படின்னா அது நம்முடைய 7 தலைமுறையையும் பாதிக்கும். அதனால சிவன் கோவிலை சுத்தி வரும்போது சண்டிகேஸ்வரருக்கு முன்னாடி நின்று நான் கையிலேயே எதையும் எடுத்துட்டு போல
மடியிலே எதையும் எடுத்துட்டு போறேன்னு உதறி காமிச்சிட்டு போகணும். ஆனா காலப்போக்கில் என்ன ஆகிட்டோம், கையை உதறிட்டு போறது கை தட்டுறதா மாறிடும். மடியை உதறி காமிக்கிறத அதுல இருந்து ஒரு நூலை கழட்டி அவர் மேலே எரிஞ்சு அவரையும் பாலாக்கி விட்டு வரணும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம எதையுமே கையில் எடுத்துட்டு போகல, இறைவனுடைய அருளை தவிர எந்த பொருளும் என்னிடம் இல்லை என்பதற்கான ஒரு வழிபாட்டு முறை தான் அந்த சண்டிகேஸ்வரரை வழிபாடு செய்யும். இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம் வைங்களேன், அவங்க உள்வாங்கிக்குவாங்க இல்லையா. நம்ம குழந்தைகள் நம்மை விட அறிவாளிகள், அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன இப்படி இருக்காங்க அவங்க மேல குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பதை விட அவர்களுடைய அறிவை நல்முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்முடைய வீட்டுக்கும் நல்லது, நம்முடைய சமூகத்துக்கும் நல்லது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். மகாபாரதத்துல ஒரு காட்சி வருது. எப்போ இந்த குருட்சேத்திர யுத்தம் நடந்துட்டு இல்லையா, அந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் திரௌபதி சும்மா இருக்காம என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர்கிட்ட வந்து அண்ணா இன்னைக்கு இந்த போர்ல என்ன முக்கியமானது நடக்கும் எனக்கு சொல்லுங்களேன், ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னாங்க. இவர் உடனே சொன்னார், என்ன என்னைக்கும் இல்லாம திடீர்னு கேட்கிற, நீ கூட ஆர்வமா கேட்கறதுனால சொல்றேன், இன்னைக்கு யுத்தத்துல அங்க இருக்கிறவங்களையே ரொம்ப நல்லவனா இருக்கிறவங்க சாக போறான் அப்படின்னு போயிட்டாரு. இப்ப திரௌபதிக்கு எவ்வளவு பரபரப்பா இருக்கும். அங்க இருக்கிறவங்களே நல்லவர் யாரு, போர் செய்தாரா, அவங்க ஒரு கைத்தட்டு இருக்குங்க. அதான் இவ்வளவு வேலை உள்ள வரணும். நான் ஏதோ ராஜபாளையத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, நீங்க ஈரோடு உட்கார்ந்து மாதிரி உங்களுக்கு சொல்றேன். யார் அங்க இருக்கிறதுலே ரொம்ப நல்லவர்னு திரௌபதி நினைப்பாங்க, தர்மர் தான். இப்ப இருக்கிறதுலே நல்லவன் இன்னைக்கு இறந்து போயிடுவோம்னா தர்மர் தானோ அப்படின்னு அவங்க அப்படியே பதட்டமாகி எப்படி மனநிலையே ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துட்டே இருக்கிறாங்க. சாயந்தரம் அந்த போர் நிறைவு பெறுவதற்கான சங்கு ஒழிக்கிறது. அவங்க எட்டி எட்டி பாக்குறாங்க. ஆளா தர்மர் வந்துட்டு இருக்கிறாரு எல்லாரோடையும் பேசிட்டு. தர்மருக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு ஒரு சந்தோஷமும் வருது, இன்னொரு வருத்தமும் வருது. ஏன், இருக்கிறதுலே நல்லவன் இருந்து போயிருவான்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அப்ப தர்மன் பத்திரமா வந்துட்டாருன்னா அவரை விட நல்லவன் யாரும் அங்க இருக்கிறான்னு தானே அர்த்தம். அப்ப கிருஷ்ணன் வந்தோடனே கேட்கிறார், நீ யார் இறந்து போனா அப்படின்னு திரௌபதி கேட்கிறார். கிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொல்கிறார், எதிரணியில இருக்கிற விகர்ணன் இறந்து போனான். விகர்ணன் யார் அப்படின்னா, பாஞ்சாலி துயிலுரியப்படும் போது 100 துச்சாதனர்களும் 100 துரியோதனர்களும் அமைதியாக இருந்த போது அவங்களுடைய தம்பி துரியோதனனுடைய தம்பி விகர்ணன் மட்டும்தான் அங்கே ஒரு குரல் எழுப்புவார், நீங்க செய்யறது தப்பு, ஒரு அரசவையில் ஒரு பெண்ணை, அதுவும் அந்நி முறையில் இருக்கிறவங்கள நீங்க இந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிய ஒரே குரல் விகர்ணனின் குரல். எல்லாரும் சேர்ந்து அவங்க திட்டி கொண்டே நம்ம கோச்சிட்டு போயிடுவோம். இது திரௌபதிக்கு தெரியுங்களா, ஆமா உண்மைதான், அவன் நல்லவன் தான், ஆனா தர்மனோட தான் நல்லவன், அர்ஜுனனோட தான் நல்லவன், உன்னை விட தான் நல்லவன். கிருஷ்ணன் நீ சொல்லு, விகர்ணன் உன்னை விட தான் நல்லவன், எல்லாரோட நல்லவன் எப்படி சொல்லலாம்? சிரித்து கொண்டே கிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்கிறார். தர்மன் நல்லவனா இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா குந்தியுடைய மகன், என்னுடைய நண்பன், உன்னுடைய கணவன். அர்ஜுனன் நல்லவனா இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. நல்லவங்களுக்கு மத்தியில் ஒருவன் நல்லவனாக இருப்பது சிறப்பு இல்லை. கெட்டவர்களுக்கு மத்தியில், அது 100 கெட்டவர்களுக்கு மத்தியில் ஒருவன் நல்லவனாக இருக்கிறான் என்றால் அதுதான் மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் நல்லவனாக இருக்கிறது. இப்போ வாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் நல்ல பிள்ளைங்களா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு நல்ல பிள்ளைங்களா வீட்டுக்கு வருவோம். நம்ம கிட்ட மொபைல் ஃபோன் இருந்ததா? ஏன் நம்ம வீட்டில் முதல் டிவி இருந்ததா, ஃபேஸ்புக் இருந்ததா, இன்ஸ்டாகிராம் இருந்ததா, ட்விட்டர் இருந்ததா? ஒன்றும் இல்லை. நம்ம நல்ல பிள்ளைகளா இருந்தோம். ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய கைகளில் இத்தனை ஆபத்துக்கள் இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் நான் உண்மையிலேயே பாராட்டுவதற்கு உரியவர்கள் நம்ம வீட்டு குழந்தைகள். ஒருத்தன் இவ்வளவு விஷயத்துக்கு இடையே அவங்க நல்ல பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தால் இன்னும் நல்லவர்களாக மாறுவார்கள் என்கின்ற நம்பிக்கை முதல்ல நமக்குள்ளே இருக்கு. அவர்களுக்குள்ளே பக்தியை கொண்டு போய் செலுத்தினால் மட்டுமே அடுத்து வருகிற நூற்றாண்டுகளில் நம்ம பிள்ளைகளை நல்லவர்களாக நம்மால் வளர்க்க முடியும் என்பதை தயவு செய்து யாரும் மறந்துவிடாது. ஐயப்ப கோவிலுக்கு போகும்போது இருமுடி கட்டி போவாங்க இல்லையா, அந்த இருமுடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, 2 பிரிவா இருக்கும். ஒண்ணு இவங்க சாப்பிடுறதுக்கான அரிசி, அந்த பருப்பு, இவர்கள் அந்த மனிதர் ஐயப்ப பக்தருக்கான உணவுப் பொருள் எல்லாம் அந்த ஒரு பையில இருக்கும். இன்னொரு முடியில என்ன இருக்கும், ஐயப்பனுக்கு செலுத்த வேண்டிய நைவேத்திய பொருட்களும் வழிபாட்டு பொருட்களும் இன்னொரு பையில இருக்கும். 2 சமமா இருக்கும். நீங்க கொண்டு போகும்போது பாருங்க, 2 ஒரே வெயிட்டா இருக்கும். 2ஐயும் அவங்க சுமந்து போய்கிட்டே இருப்பாங்க. போற இடத்துல அவங்க சாப்பிட்டது, அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட இந்த மனிதனுக்கு உரிய பொருட்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்க அங்க போய் நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு கடவுளுடைய
வரும்போது ஒரே முடியாக மாறும். இது நம் முன்னோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதன் வாழும்போது பாவ புண்ணியம் என்று 2 பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறார். பாவம் தனக்குரியது, புண்ணியம் இறைவனுக்குரியது. என்றைக்கு இறைவனை நோக்கி இவன் நடைபோட தொடங்குகிறானோ அப்போது இவனுக்குரிய பாவங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்து இறைவனின் பாத கமலங்களை தொட்டுவிட்டு திரும்பும் போது இறைவன் தந்த புண்ணியத்தோடு வீடு திரும்புகிறான் என்பதற்காகத்தான் இந்த இருமுடி ஒரு முடியாக மாற்றுகிற ஒரு அழகான ஒரு செய்முறையை செய்கிறார். அதே 18 படி தாண்டி போனாலும் அங்கே அந்த சாஸ்தாவுடைய தரிசனம் கிடைக்கும். நீங்கள் பகவத்கீதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 18 அத்தியாயங்களை கொண்டது பகவத்கீதை. பகவத்கீதை ஒவ்வொரு படியாக படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை முன்னேற்றுவோம். அந்த 18 படியையும் நாம தாண்டணும்னா பகவத் தரிசனம் நமக்கு கிடைக்கும். இந்த ஐயப்பன் கோவிலிலே 18 படிகளையும் தாண்டும் போது சாஸ்தா தரிசனம் கிடைக்கும். படிப்படியாக இந்த ஐயப்ப பக்தர்கள் தான் என்கின்ற ஆணவத்தை, தான் என்கின்ற அகந்தையை தொலைத்து இறைவனோடு ஐக்கியமாகும் போது வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுகிறார்கள். அந்த ஐயப்ப ஜோதியில் தாங்களே கலந்து விடுகிறார்கள் என்பதற்கான ஏற்பாடுதான் இந்த ஐயப்ப வழிபாடு என்பதை புரிந்து கொண்டு ஒருத்தர் அவங்க சாமின்னு சொல்லுகின்ற அந்த மகத்துவம் இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப பெருசு. உனக்குள்ளும் கடவுள் இருக்கிறான், எனக்குள்ளும் கடவுள் இருக்கிறான் என்பதை வெளிப்படையாக சொல்வதாக பிரம்மாஸ்மின்னு அங்க எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போய் பார்த்த ஐயப்ப பக்தர்கள் சொல்லுவாங்க, பிரம்மாஸ்மின்னு எழுதிருக்கோம். என்ன அர்த்தம்? எனக்குள்ளே இருக்கிற இறைவன் தான் உனக்குள்ளும் இருக்கிறான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மாலை போட்ட உடனே அவங்க செய்யற முதல் காரியம், சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, தம்பி தங்கச்சியா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? சாமின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ மனிதன் என்கின்ற நிலையை கடந்து உன் உள் இருக்கிற கடவுளை என்னால் தரிசிக்க முடிகிறது என்கின்ற ஒரு வழிபாடு தான் ஐயப்ப வழிபாடு. நம்பியார் அவர்கள் தான் நிறைய நடிகர்களை சினிமா துறையவே ஐயப்பன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போன ஒரு பெருமைக்குரியவர். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார், ஈஸிங்க, ஐயப்பன் நானே கடவுளாக மாறுகிற ஒரு அற்புதமான பரிணாமம் தான் இந்த ஐயப்ப வழிபாடு அப்படின்னு சொன்னார். அப்ப நானே அப்பனா மாறேன், நானே கடவுளாக மாற முடியும். எப்போ மாற முடியும்? அந்த மும்மலங்களையும் துறக்கும் போது, ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற இந்த 3ஐயும் அவர்கள் அந்த பக்தியின் மூலமாக கடந்து போகிறார்கள். என்ன ஒரு விஷயம், மாலை போட்டு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்தாங்கன்னு வைங்களேன், வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 48 நாள் அவங்க எவ்வளவு புலநடக்கத்தோட, எவ்வளவு விரதத்தோட எல்லா மனிதர்களையும் சாமின்னு சொன்னாங்க இல்லையா, அதே அந்த தத்துவத்தை வாழ்க்கை முழுவதும் பின்பற்றிட்டாங்கன்னு வைங்க, இந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நீங்க சாஸ்தா உட்கார்ந்து இருக்கிறதே பாருங்களேன், வலது கை சின்முத்திரை காமிச்சிருக்கும், இடது கை இப்படி வளைஞ்சிருக்கும். நீங்க பார்த்துக்கிட்டீங்களா? நீங்க நல்லா நுட்பமா கணச்சு பார்த்தீங்கன்னா வலது கை விரல் சிவபெருமான் காட்டுகிற சின்முத்திரையாக இருக்கும், இடது கை மதுரை மீனாட்சி அம்மன் எப்படி கை எப்படி வச்சிருக்காங்க அதே மாதிரி இருக்கும். அந்த 2 பேரும் இணைந்து அம்மை அப்பனாக ஹரிஹர சுதனாக காட்சி அளிக்கிற ஒரு வடிவம் தான் ஐயப்ப வடிவம். அது மட்டும் இல்லை, நீங்க எல்லா சாமி கையிலையும் பாருங்க ஆயுதம், அங்குசம் வச்சிருக்கோம், பாசம் வச்சிருக்கோம், அரிவாள் வச்சிருக்கோம், ஈட்டி வச்சிருக்கோம், வேல் வச்சிருப்பாங்க, வில்லு வச்சிருப்பாங்க, அம்பு வச்சிருப்பாங்க, சூளம் வச்சிருப்பாங்க. ஆனா ஐயப்பன் கையில ஏதாவது ஆயுதம் இருக்குதா? இல்லவே இல்லை. ஏன்? அடுத்த தலைமுறைக்கான கடவுள் ஐயப்பன் தான். அதனால கலியுக வரதன் அப்படின்னாங்க. இந்த உலகத்திலே ஜாதியின் பெயரால், சமயத்தின் பெயரால், பணத்தின் பெயரால் எத்தனை போர்கள் வேண்டுமானாலும் வரும். அந்த போர்களில் இருந்தெல்லாம் நம்மை விடுவித்துக் கொண்டு நம்மை நாமே கடவுளாக மாற்றிக்கொண்டால் ஆயுதம் எதுவுமே தேவையில்லை, அன்பின் வடிவமாக நாம் மகிழ்வாக வாழ முடியும் என்கின்ற ஒரு யோக சாட்சியாக அங்கே உருவாக்கிதான் ஐயப்பன். அதனாலதான் அவர் கும்பிட போறவங்கலாம் முதல் யாரை கும்பிட்டு போவாங்க? வாபர் சுவாமியை கும்பிட்டு போவாங்க. அவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப எல்லா சமூகமும் ஒன்றாக இருந்தால் அங்கே போர் இல்லை, யுத்தம் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்கின்ற ஒரு நல்ல தத்துவத்தை அந்த ஐயப்ப வழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலியுகம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத மகாபாரதத்துல ஒரு முடிந்து போன கதையில சொல்லுவாங்க. உத்தவ கீதை அப்படின்னு ஒன்று, பகவத்கீதை நமக்கு தெரியும். உத்தவ கீதை என்ன அப்படின்னா, நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒருத்தர் தேரோட்டியா இருப்பார், அவர் பேர் தான் உத்தவர். அவருக்கு சித்தப்பா முறையில வரும். உத்தவர் ஒரு நாள் கிருஷ்ணன் கேட்கிறாரு,
இந்த யுகம் முடிஞ்ச உடனே கலியுகம் பிறக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த கலியுகம் எப்படி இருக்கும் கிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, இதை உங்கள்கிட்ட இருந்து தனியா ஏன் சொல்ல போறேன், ஏற்கனவே இதே கேள்விய தர்மன் தவிர்த்து மீதி 4 பேரும் என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன பதிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. தர்மர் தவிர்த்து பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 4 பேரும் இவர்கிட்ட வர்றாங்க. இந்த கலியுகம் அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்கும் எனக்கு கொஞ்சம் சொல்ல. ஏன்னா அந்த யுகத்துல தான் நாங்களாம் இருக்க மாட்டோம்ல. நீ யுகம் தோறும் நீ அவதரிக்கிறவன், ஆனா நாங்க இந்த யுகத்தோட முடிஞ்சுக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாரு, ஒரு 4 அம்பை ஒரே நேரத்துல இருந்து, பாகுபலி படத்துல அவர் எய்வார் 4 அம்பா, அது மாதிரி ஒரே நேரத்துல 4 அம்பை எடுத்து வில்லிலே கூட்டி எரிக்கிறார். 4 அம்பும் 4 திசையில போய் விடுது. ஆளுக்கு ஒரு அம்பை எடுத்துக்கோங்க போங்க அப்படின்னு நினைக்கிறார். ஒவ்வொருத்தரும் அந்த அம்பு போன திசையை தேடி போகிறார்கள். பீமன் தேடி போன அம்பு ஒரு கிணத்துக்கு பக்கத்துல விழுகிறது. அவன் போய் பார்க்கலாம், ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நடுவுல ஒரு பெரிய கிணறு இருக்கு, சுத்தி 4 சின்ன கிணறு இருக்கு. பெரிய கிணறுல தண்ணியே இல்லை, 4 சின்ன கிணறு தண்ணி நிரம்பி வடிஞ்சு ஓடிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த அம்பை எடுத்துட்டு நடந்து வரும். அர்ஜுனனுக்கு எய்யப்பட்ட அம்பு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் கிடக்கு. இவன் போய் அந்த அம்பை எடுத்துட்டு வரான். ஒரு இனிமையான குயிலின் குரல் கேட்குது. இந்த பாடல் கேட்டோடனே நின்று திரும்பி பார்த்தான், என்னடா இவ்வளோ அழகான பாடல் செய்திருக்குதுன்னு திரும்பி பார்த்தான். அதிர்ந்து போறான். ஏன்னா அந்த குயில் இனிமையாக பாடிக்கொண்டே தன் காலுக்கு கீழே ஒரு முயலை அப்படி கொத்தி கொத்தி சாப்பிட்டு, இவ்வளவு இனிமையான குயில் ஒரு முயலை பிடிச்சி இப்படி சாகடிச்சுட்டு இருக்கு. நான் அப்படியே அதிர்ந்து போய் அவனுக்கான அம்போடு திரும்பி வருகிறான். இன்னொரு அம்பு சகாதேவன் நகுலன் எடுக்க போன அம்பு ஒரு ஊருக்குள்ள போய் விடுது. அங்க ஒரு மாடு கன்று ஈன்ற நேரம். இந்த நம்பை எடுத்துட்டு பார்க்கலாம், அந்த பசு மாடு தாய் பசு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே என்ன பண்ணும், அதை சுத்தப்படுத்தும். இப்ப நம்மள மாதிரினா நர்ஸுக்கு கொடுத்து துண்டு வச்சா சுத்தப்படுத்த முடியும், பசு மாட்டுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தன் நாவாலேயே சுத்தப்படுத்துறது கண்ணுக்குட்டி. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, அந்த கடினமான சொரன்னு இருக்கிற நாக்கை வைத்து அளவுக்கு அதிகமாக அந்த கண்ணுக்குட்டிக்கு மெல்லிய உடலை அப்படியே வருட ஆரம்பிச்ச உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு கண்ணுக்குட்டி உடம்புல. உடனே உள்ள மக்கள்லாம் தாயையும் கண்களையும் பிரிச்சு வைக்கிறாங்க. ஆனா தாயே தன்னுடைய நாவால கண்ணுக்குட்டிக்கு இப்படி ஒரு காயத்தை ஏற்படுத்துறேன்னு ஆச்சரியமா நகுலன் அந்த அம்பை எடுத்துட்டு வரான். சகாதேவனுடைய அம்பு ஒரு மலையடிவாரங்களை அந்த அம்பை எடுக்கிறான். துடுதுன்னு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பாறை உருண்டு வருது. இவனால நகலவே முடியல, அப்படியே அதிர்ந்து போய் அந்த இடத்துல நின்றுறான். ஆனா பக்கத்துல பாறை வந்த உடனே ஒரு சின்ன செடி இருக்குது, அந்த செடி அந்த பாறையை தாண்டி நின்று. ரொம்ப ஆச்சரியம், சிறு செடி எப்படி இவ்வளவு பெரிய பாறையை தாண்டியதுன்னு அவன் ஆச்சரியப்பட்டே அவன் அம்பை எடுத்துட்டு வரான். 4 பேரும் அவர்கள் பார்த்த காட்சியை கிருஷ்ணனிடம் சொல்லுகிறார்கள். பீமன் சொல்றான், நடுவுல பெரிய கிணறு இருந்தது, அது வத்தி போய் கிடந்தது. சுத்தி இருக்கிற சின்ன கிணறு நிறைய தண்ணி வடிச்சு தெருவுல ஓடிச்சு. என்ன அதிசயம்? சிரித்து கொண்டே கிருஷ்ணன் கேட்டார், நீ தானே கேட்டாய் கலியுகம் எப்படி இருக்கும் என்று. நடுவில் இருக்கிற பெரிய கிணறு பெற்றோர்கள், சுற்றி இருக்கிற சின்ன கிணறு பிள்ளைகள். ஒரு பெற்றோர் 4 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்து நல்ல வாழ்க்கை தந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் வயதாகும் காலத்தில் 4 பிள்ளைகள் சம்பாதிச்சு ஒரு பெற்றோருக்கு செய்ய மாட்டாங்க. வீணா கூட அந்த பணத்தை செலவழிப்பாங்களே தவிர பெற்றோருக்கு திருப்பி செலுத்துகிற நன்றி அவர்களுக்கு இருக்காது. இது கலியுகத்தில் நடக்கும். நடக்குதுன்னா கைதறியும் அம்மா அத்தனை பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து சாப்பாடு போடுறாங்க. ஆனா அத்தனை பிள்ளைங்க சேர்ந்து ஒரு அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியுதா? முடியல. இது கலியுகத்தில் நடக்கும். இப்ப அடுத்து அர்ஜுனன் கேட்கிறேன், நான் பார்த்தது என்ன பார்த்தேன், ஒரு குயில் அழகா தான் பாடுச்சு, ஆனா ஒரு முயலை கொத்திக்கிட்டே இருந்தது. ஏன்? வருங்காலத்தில் சமயத்தின் தலைவர்களாக இருக்கிறவர்கள் அல்லது அரசியலுக்கு தலைவராக இருக்கிறவர்கள் அல்லது எந்த ஒரு விஷயத்திலும் தலைவராக இருக்கிறவர்கள் தன்னை பின்பற்றுகிற தொண்டர்களிடம் ரொம்ப அழகாக பேசுவார்கள். ஆனால் பின்னால் அவர்களையே ஏமாற்றி சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். இது கலியுகத்தில் நடக்கும். இது மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆமா, அப்பதான் நடக்குது. 3வது நகுலன் கேட்டா, நான் பார்த்தது என்ன பார்த்தேன், தாயே தன்னுடைய கண்ணுக்குட்டிய சாகடிக்க பார்த்தது. நாவால வருடி சிரித்து கொண்டே கிருஷ்ணன் சொன்னார், ஒரு காலத்துல 10 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க 100 பிள்ளைங்க பெற்றாங்க, அதனால அவங்கள கண்டிச்சு வளர்த்தாங்க. இனிமே கலியுகத்தில் 1 பிள்ளை 2 பிள்ளை தான் இருக்கும். என் பிள்ளைன்னு செல்லம்
கொடுத்த பெற்றோரே பிள்ளைகளின் வாழ்க்கையை வீணாக்கி விடுவார்கள். இதுவும் கல்வி நம்ம செய்யறோம்ல, அந்த மொபைலை தூக்கி என்னைக்கு கையில் கொடுத்தோமோ அன்னைக்கு அவங்க வாழ்க்கையை நம்ம ஒரு வழி ஆக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். என்னைக்கு பிள்ளைகளுடைய பிடிவாதத்துக்கு பெற்றோர்கள் அடங்கி போகிறார்களோ அன்றைக்கு பிள்ளைகள் மேலே நமக்கு அக்கறை இல்லை அப்படின்னா. நம்ம அம்மா அப்பா கொடுத்தாங்களா நமக்கு? நம்ம அம்மா அப்பாவுக்கு பயந்த கடைசி தலைமுறையை நம்ம தான். பிள்ளைகளுக்கு பயப்படுற முதல் தலைமுறையும் நம்ம தான். எவ்வளவு மோசமான காலத்துல வந்து நம்ம வாங்கிட்டு இதுக்கு பேச முடியுதா? நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட நடந்த மாதிரி நம்ம பிள்ளைகிட்ட நம்ம நடக்க முடியுதா? நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா கிட்ட நடந்த மாதிரி நாம நம்ம பிள்ளைகிட்ட நடக்க முடியுதா? இன்னைக்கும் நம்ம அப்பாவுக்கு 70 வயசு இருக்கும், தாத்தா 90 வயசு இருக்கும். அப்பா கை கட்டினாலும் பேசுறாரு. 70 வயசு அப்பாவை 90 வயசு தாத்தா வைக்கிறாரு. என்ன நீ வேலை பார்க்குற? தினைக்கு அவர் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே நடத்திட்டு இருப்பாரு, 2 பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருப்பாரு. உங்களுக்கு அறிவே இல்லை, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு 90 வயசு தாத்தா திட்டுவாரு. சரிங்கப்பா, அது தெரியாம நடந்து போச்சுப்பா நம்ம அப்பா சொல்றாரு. ஆனா நம்ம வீட்டுல 3 வயசு குழந்தை நம்ம பேச்சு கேட்குதா? உனக்கு என்ன தெரியும்? உனக்குலாம் அறிவே இல்லை, பேசாம போய் உட்காரு. 3 வயசு குழந்தை நமக்கு அறிவில்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குது. அது 3 வயசு இவ்வளவு அறிவாளியா இருக்கிறதுக்கு நம்ம சம்பாதிச்ச பணமோ நாம ஊட்டி விட்ட சாப்பாடு தான் காரணம். ஆனா அது நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? உனக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு அறிவே கிடையாது, ஒரு ஓரமா போய் உட்கார் அப்படின்னு இந்த வயசுல அவங்க நம்ம எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு இடத்தை நாம் அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துருக்கோம். அப்ப கலியுகத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சகாதேவன் கடைசியா சொன்ன நான் பார்த்து ரொம்ப வித்தியாசம். என்ன பார்த்தேன்? பெரிய பாறை உருந்து வந்தது, சின்ன செடி தாண்டி விழுந்துருச்சு. கிருஷ்ணன் சொன்னான், கலியுகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நன்மை இது மட்டும்தான். பாறை போன்ற பெரும் பாறாங்கல் போன்ற துன்பம், துயரம், சோகம் இந்த மனித குலத்தை ஆட்டுவிக்கும். ஆனால் அவர்கள் மனதிற்குள் பக்தி என்கின்ற ஒரு சிறு செடி இருந்தால் கூட அதை தாண்டி பக்தி என்கின்ற ஆன்மீகம் என்கின்ற ஒரு சிறு செடி நம் மனதிற்குள் துளிர்விட்டு இருப்பதால் தான் இத்தனை துயரங்களையும், இத்தனை துரோகங்களையும், இத்தனை ஏமாற்றங்களையும், இத்தனை அவமானங்களையும் நாம் தாங்கி வாழ பழகி கொண்டிருக்கிறோம் என்றால் நம் கையில் கிடைத்திருக்கிற ஒரே பிடி ஆன்மீகம் என்ற பக்தி என்கின்ற பிடி. நம்ம ஒரு காலமும் கைவிட்டு கொடுக்கக்கூடாது. அதை அப்படியே நம்ம குழந்தை கையில ஒப்படைக்கணும். இது இருக்கிற வரைக்கும் தான் மனிதன் உண்மையா இருக்கும். அடுத்தவங்களை ஏமாத்தாம இருக்கும். கடவுள் எங்கேயோ இருந்து நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியம் உள்ளவர்களாக வாழ முடியும். சிசிடிவி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா யாராவது திருடுவாங்களா? திருட மாட்டாங்கல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கிற சிசிடிவி எது? இறைவனுடைய பார்வை. இப்ப இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு தான் இன்னும் நம்மை நேர்வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறது. அதுல இன்னும் விளைவிக்கும் தெரியாது. நமக்கு நல்லது கெட்டது உண்மை எதுவுமே கிடையாது. நான் செஞ்சதுதான் சட்டம் என்கிற அரக்க மனப்பான்மைக்கு நாம் போயிடுவோம். அதனால நம்ம இந்த பக்தி அப்படிங்கிற வேரை இருக்க பற்றி கொண்டு அதை அப்படியே நம்ம பிள்ளைகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோட முக்கியமான பங்கு நம்முடைய பெண்களுக்கு தான் இருக்கு. நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் விளக்கு பொருத்துகிறோம் இல்லையா? நேரம் கிடைக்கும் போது சாயந்தரம் விளக்கு பொருத்துங்க. கண்டிப்பா வீட்டில் விளக்கு பொருத்துவது என்பது குடும்பத்தின் ஐஸ்வர்யத்தை அதிகப்படுத்தும். வீட்டில் சாம்பிராணி புகை போடுவது அந்த வீட்டில் இருக்கிற துர் சக்திகளை நீங்கள் விரட்டி விடுவது. வீட்டில் மணி ஓசை கேட்பது என்பது வீட்டில் இருக்கிற நல்ல எண்ணங்களை வளர்ப்பது அப்படின்னு பெரியவர்களுக்கு சாதாரண சொல்லல. வீட்டில் நீங்க விளக்கு போடுறீங்க இல்லையா? விளக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த விளக்குங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு நுட்பமான தத்துவம் இருக்குது. விளக்கு அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம்? இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணா என்ன தமிழ்ல? விளக்குக, விளக்குன்னு அர்த்தம். இப்ப புரியாததை புரிய வைப்பதற்கு விளக்கு அப்படின்னு பேரு, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு விளக்குன்னு பேரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க 8 மணி வரைக்கும் போகுதா? எந்திரிச்சு பல்ல விளக்கு. இந்த நான் பாத்திரத்தை விளக்க கூடாதா கேட்கணும்ல. கிளீன் பண்றதுக்கும் தமிழ்ல என்னது? விளக்கு. அசுத்தத்தில் இருந்து நம்மை தூய்மைக்கு கொண்டு வருவதற்கும் என்ன பேரு? விளக்கு. கரண்ட் போயிடுச்சு, பாப்பா விளக்கு எடுத்துக்குவாமா, வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதும் விளக்கு. புரியாதத்தில் இருந்து புரிய வைப்பது விளக்கு, அசுத்தத்தில் இருந்து தூய்மைக்கு கொண்டு வருவது விளக்கு, அறியாமையில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது விளக்கு என்பதால் தான் நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிற அந்த சுடருக்கு விளக்கு என்று நம்ம பெரியவர்கள் கேட்கிறோம். சின்ன வார்த்தைகள் இன்னும் கூட நான் உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்றேன். விளக்கு ஏற்றுறதுக்கு என்னெல்லாம் தேவை? எண்ணெய், திரி, தீ. இந்த வேகமா சொல்லி பாருங்களேன்.
என்ன திருத்தி என்னை திருத்தி என்னை நான் திருத்தி கொண்டால் இந்த உலகத்துக்கே நான் வெளிச்சமாக விளக்காக மாறும். எவ்வளவு அழகான திருவண்ணாமலையில் அந்த தீபம் ஏற்றி வைக்கும் போது நாம வீட்டில் அதே நேரத்துக்கே விளக்கேற்றுறோம். நாம் எல்லாருமே அந்த சிவனுடைய சின்ன சின்ன சுடர்கள் தான். அவ்வளவு பெரிய நெருப்பு பிழமாக இருக்கிற சிவபெருமானை நினைத்து அங்கே அவ்வளவு பெரிய விளக்கு ஏற்றுகிறார்கள் என்றால் அந்த சிவபெருமான் எங்கள் வீட்டு விளக்கில் வந்து தங்குவான், எங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் தருவான் என்கின்ற உள்ளார்ந்த அன்போடு நாம் அந்த விளக்கை ஏற்றுக்கொள்வோம். நிறைய கோவில பேசும்போது என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, இந்த விளக்கு வந்து எந்த எண்ணெய் ஊற்றுறோம், விளக்கெண்ணெயே ஊற்றுறோமா, இல்லை நல்லெண்ணெய் ஊற்றுறாமா, கடலை எண்ணெய் ஊற்றுறாமா, ஐவகை எண்ணெய் ஊற்றுறாமா, நெய் ஊற்றலாமான்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க, விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய், ஆனால் நல்ல எண்ணத்தோடு ஏற்றுக்கணும். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க, ஆனால் ஏற்றும்போது இந்த சுடர் எல்லாருக்கும் நல்லதாக அமைய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு நம்ம அதை ஏற்றுக்கணும். இப்போ நல்ல எண்ணம் நமக்குள்ளே வளர வேண்டும் என்றால் எது வெளியில போகணும், தேவையில்லாத தீய எண்ணங்கள் நம்ம இருந்து வெளியே போகணும். அதைத்தான் பெரியவர்கள் மும்மலம் என்று சொன்னார்கள். நம்ம கை விரலையே சின்முத்திரை தத்துவம் என்ன அப்படின்னா, இது நம்ம மனிதனாகிய நம்முடைய ஆத்மா, இது இறைவனாகிய பரமாத்மா. சின்முத்திரை பண்ணும்போது இந்த 3 விரல் தனியா இருக்கு இல்லையா, இதுதான் ஆணவம், கண்மம், மாயை என்று பெயரிட்டார்கள். ஆணவம் அப்படின்னா என்னங்க, ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்குள்ள என்னென்ன பதிலாம் வருதுன்னு கேட்பாங்க. நீங்களா தனியா உட்காந்து நான் யார் அப்படின்னு உங்களை நீங்களே தெரியல, உங்களுக்கு வந்து எத்தனை பதில் வரும். நான் யார் தெரியுமா, நான் இவ்வளோ பெரிய பணக்காரன், நான் யார் தெரியுமா இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் யார் தெரியுமா இவ்வளவு அழகானவன், நான் யார் தெரியுமா இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் யார் தெரியுமா இந்த இடத்தை சார்ந்தவன் அப்படின்னு நான் நமக்குள்ள எதுவெல்லாம் கிளர்த்து எழுத்து டி ஓங்காரமா நிற்கிறதோ அது எல்லாமே ஆணவம். இந்த ஆணவத்தை நாம ஒண்ணும் இல்லாம. ரெண்டாவது அகங்காரம், அதுக்கே ஒரு சைட் சப்டைட் இருக்கு. அகங்காரம்னா என்னுடையது சொல்லுவோம்ல, இதை தொட்டினேன் என்னுடையது நெய் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றோம்ல, என் பேக்கை யாரும் தொட்டா, என் மொபைல் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, என் தட்டுல யார் சாப்பிட்டா, என் பீரோ யார் போடுறாங்க, ஏன் சொல்றோம்ல, என்னுடையதுலாம் நம்மளோட தான். நீ நல்லா சொல்றீங்க, இந்த மொபைல் ஃபோன் சொல்றோம், இந்த கூலிங் கிளாஸ் சொல்றோம், இந்த செருப்பு வாட்ச் இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்றோம்ல. இது எப்போ வரைக்கும் சொல்லணும், எப்போ வரைக்கும் சொல்லணும், நான் எப்போ வரைக்கும் சொல்லணும், உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்லணும். இல்லைன்னா நீங்க என்னோடது பொத்தி வச்சுக்கலாம், யாருக்கும் தெரியாதவங்களாம் எடுத்துட்டு போவாங்க. நமக்கு தெரியுமா, அது தெரியாது. உயிர் ஒன்று இந்த உடலுக்குள் இருக்கிற வரைக்கும் நான் என்னுடையது அப்படிங்கிற ஆணவமும் அகங்காரமும் ஓங்கி இருக்கும். அதுல இருந்து நான் கொஞ்சமா விளங்குவதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு கதையை ஒன்று பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு நாட்டு ராஜா வந்து தேர்ல ஏறி நகர்வரம் போறார். அவர் பக்கத்துல மந்திரியும் கூட போறார். மந்திரிகள் என்ன செய்வாங்க, ராஜாவோட ஜாகரம் போடுறவங்க தான் இருப்பாங்க. நீங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு வாழ்த்துக்கிட்டே போறாங்க. எதிர்க்க ஒரு துறவி அவருடைய சீடர்களோட நடந்து வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே ராஜா என்ன பண்றாரு, நிறுத்துன்னு பேரை நிப்பாட்டிட்டு இறங்கி போய் அந்த துறவி காலில் அப்படி நெடுஞ்சான்றையா விழுந்து வணங்குகிறார். உடனே அந்த துறவி நல்லா இருக்கா, நல்லா இருக்கும், ராஜாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிடுவார். அவ்வளவுதான். இந்த மந்திரிக்கு தாங்க முடியல, நம்ம ராஜா எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை குறுநில மன்னர்கள்லாம் இவர் காலில் வந்து விழுறாங்க, இப்படி ஒரு பரதேசி காலில் போய் விழுந்தாரு, இப்படி ஒரு பண்டார காலில் போய் விழுந்தாரு, இவருக்கு தாங்க முடியல. அரண்மனைக்கு வர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் நிறைந்தவர், அவர் காலில் போய் விழுந்தீங்க, உங்க தலைப்பை அங்க விழுந்ததே, உங்க தலை கிரீடம் தாங்கியது, வைரம் தாங்கி தாங்க முடியல அரசன். நீங்க சும்மாவே இருக்கிறதுனால ரொம்ப அடத்துல நீங்க ஒண்ணு பண்ணு, ஊருக்குள்ள போய் ஒரு புலியுடைய தலை, ஒரு ஆட்டுடைய தலை, ஒரு மனுஷனுடைய தலை, மூணையும் கலெக்ட் பண்ணிக்குவா அப்படின்னு அனுப்பிட்டார். உடனே அரசனுடைய ஆணையாச்சு மந்திரி நேரம் போனார். ஒரு கசாப் கடைக்காரன் இந்த மாதிரி ஒரு ஆட்டு தலை வேணும், அரசனுடைய ஆணை, சரிப்பா அப்படின்னு உடனே ஒரு ஆட்டுடைய தலை வெட்டி கொடுக்குறாரு, வாங்கி வச்சுக்கிறார். புலியுடைய தலை வேணும், ஊர் முழுக்க சுத்துறாரு. அப்பதான் ஒருத்தர் வேட்டையை முடிச்சு ஒரு புலியை தோல்ல தூக்கிட்டு வர்றாரு. ஒரு புலியுடைய தலை வேணும், அரசனுடைய ஆணை வேணும், சரிங்க வாங்கிட்டு போய்க்கோங்க, ஏதோ நான் வீட்டில் வச்சு பாடமாகலாம் நினைச்சேன், ரைட் அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்துருவாரு. இப்போ மனுஷன் தலைக்கு வந்து போகணும், நேராக சுடுகாட்டு போகிறார். இந்த வெட்டியான்கிட்ட ஒரு மனுஷன் தலை வேணும், அரசனுடைய ஆணை, இப்போ உனையெல்லாம் போட்டு தரணும். உடனே வேணா என்ன பண்ணுறது, ஒரு ட்ரெஸ் பீஸ் வந்து ஒரு வாரம் அவ்வளோ முடிச்சுது, சொந்தக்காரமாக போனவொடனே எடுத்தாரு அப்படின்னு சரி மந்திரி ஒழிச்சுக்கிட்டாரு. யாரோ ஒருத்தவங்களுடைய பாடி வருது, அவங்க எல்லாம் போனோடனே யாருக்கும் தெரியாமல் அரசனை நானே ஆச்சுன்னு நான்
அமைச்சர் காட்டுறாரு. அரசன் மூணையும் பார்த்து வெரி குட், நல்லபடியா சொன்ன வேலையை கேட்டீங்க. இதை கொண்டு சந்தையில போய் ஒன்னொன்னும் 100 பொற்காசுகள்னு அரசன் விற்க சொன்னாலும் போய் வித்துக்குவாங்க. உடனே ஒரு எல்லாத்தையும் ஒரு பட்டு துணியெல்லாம் வச்சு மூடி சந்தைக்கு போய் எல்லாரும் வாங்க, அரசன் ஒரு அற்புதமான பொருளை உங்கள்கிட்ட விற்க சொல்லியிருக்காரு. அரசனே சொல்லியிருக்கிறாரா எல்லாரும் வந்துருக்கிறாங்க சொல்லி முதல் ஒன்று பண்றாரு. ஆட்டோடைய தலை, நாட்டுடைய தலை 100 பொற்காசுகள் அரசனே விற்க சொன்னாங்க. அரசனே சொல்லிட்டாங்க, நம்மளால வாங்க முடியாதுன்னு ஒருத்தர் பணம் கொடுத்து வாங்கிடுறாரு. அடுத்து பார்த்தா புலியோடைய தலை, அதையும் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா 100 காசு கொடுத்து வாங்கிக்கிறார். நாளைக்கு நம்மளே கட்டையான மாதிரி ஏமாத்தலாம், கூட்டா கொடுக்கலாம் அப்படின்னு அவர் வாங்கிக்கிறார். மூணாவது என்னன்னு ஆழமா பார்க்குறாங்க, ஒரு மனிதனுடைய தலை. கூட்டம் அப்படி மறந்துட்டு முன்னாடி என்ன இதுவும் தலை தாங்க, இது மனிதனுடைய தலை வாங்கி கொடுத்தாரு 100 பொற்காசுகள்லாம். சும்மா அடிப்பட்டு லூஸ் மாதிரி உடவிட்டு இதை வச்சு என்ன பண்றது, மக்கள்லாம் திட்டி விரட்டி விட்டுருவாங்க. மந்திரி போய் சொல்றாங்க, நாட்டுடைய தலையை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, புலியுடைய தலையை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, மனுஷு தலையை தான் வாங்க மாட்டேங்கிறாங்க ராஜா. அப்படியா, சரி சரி ஓசியில கொடுத்துட்டு நம்ம ஆளுங்க தான் ஓசினா என்ன வாங்குவாங்க, ஃப்ரீயா கொடுத்தா விநாயகர் கூட குடிக்கிற ஆளுங்க தான் நான் வாழ்க்கை விட்டு எல்லாரும் வாங்குவங்களுக்கு ஒரு ஆஃபர். என்ன ஆஃபர்? 100 பொற்காசுகள் கிடையாது, ஓசியில யாருனாலும் எடுத்துக்கோங்க, உன்னை கொண்டே போடுவோம், அமைச்சர்களால பார்க்கிறோம், அதான் இடத்த காலி பண்ணியா, மனுஷங்களை எதிர்ப்பு காட்டாதையா, பக்கம் பிடிக்க சொல்லி எல்லாரும் போயிடுவாங்க. மந்திரி ரொம்ப வருத்தமா, என்ன ஆட்டுடைய தலையை காசு கொடுத்து வாங்குறாங்க, ஒரு புலியுடைய தலையை காசு கொடுத்து வாங்குறாங்க, மனுஷன் தலையை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு புரியல ராஜான்னு சொன்ன உடனே ராஜா சொன்னார், நீ காலையில சொன்னேன் இந்த தலை மண்ணுல விழுது, இந்த துறவி கால விழுதுன்னு சொன்னீங்க, இந்த உடம்புல உயிர் என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு. உயிர் போய்விட்டால் ஒரு ஆட்டுக்கு இருக்கிற மதிப்பு, ஒரு புலிக்கு இருக்கிற மதிப்பு கூட மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. புரிந்து கொள்ளும். அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அந்த ஜாதியை சேர்ந்தவங்க. நம்ம இவ்வளவு பணக்காரங்க, இவ்வளவு பதவியில் இருக்கிறவங்க, இவ்வளவு படிச்சவங்க, ஒன்றும் இல்லைன்னா உயிர் போயிடுச்சுன்னா பணக்காரனும் அதே இடம் தான், படிச்சவனும் அதே இடம் தான், பட்டிக்காட்டானும் அதே இடம் தான், பைத்தியமும் அதே இடம், எல்லாம் ஒரே இடம் தான். எல்லாருக்கும் ஆரணி நலம் இன்னைக்கு அது கூட கிடையாது. ஆரணி நலம் நீங்க யாருக்கா ஒதுக்க முடியுதா? மும்பையில எல்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, 2க்கு 2 நீளம் அப்படி அப்படியே நிக்க வச்சு இறக்கிருக்காங்க. இடம் இல்லையாங்க அப்படின்னு எத்தனை பேர் வீட்டு வாசல் வரணும்னு நிக்க வச்சிருப்பாரு, நீ நின்றுட்டே போயா அப்படின்னு சொல்லி உள்ள இறக்கிருக்காங்க. இப்போ அதுமே ஒரு மிஷின் வந்துச்சு, உள்ள வச்சு தள்ளி ஒரு சுவிட்சை போட்டோம்னா கடற்கடற்கடற்கடன்னு சத்தம் கேட்குது. இந்த ஏடிஎம் மிஷின்ல ரூபாய் விடும்போது ஒரு சத்தம் கேட்குவாங்க, அது மாதிரி சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்துல ஒரு கேரி பேக்கில் சாம்பல் அள்ளி கொடுத்து அவங்க பெரியப்பா குடும்பத்தோட போய் கல்வெடுக்கணும்னு கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கள் பெரியப்பா அப்படியே அப்படின்னா அதான் யாச்சு போனா பெரியப்பா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் இதான் கட்டி கொண்டு போய் எல்லாம் சாமி கொடுத்து விட்டுட்டாங்க. அப்ப நானும் நான் என்கின்ற ஆணவத்தில் இருந்து நம்ம முதல்ல வெளியே வரும். இறைவனை நோக்கி நாம் செல்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் இந்த ஆணவம் என்கின்ற முதல் பாயிண்ட். இதுல இருந்து நம்ம வெளியில வந்தாதான் இறைவனுக்கு பக்கத்தில் போக முடியும். நான் அப்படிங்கிற என்னுடைய என்கின்ற இந்த ஆணவத்தில் இருந்து வெளியே வரும். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் கர்மம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நம்ம உடல் மனம் மொழியால் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை, நியூட்டன்ஸ் லா மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஆப்போசிட் ஒரு ரியாக்ஷன் உண்டு இல்லையா? நீங்க மனசால நினைக்கிறதுக்கும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் உண்டு, உடலால செய்யற செயலுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு, உங்களுடைய சிந்தனையால வாயால சொல்லுற வார்த்தைக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கும், உடல் மனம் மொழியில் கவனமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, நாம முந்திய பிறவியை நம்பக்கூடியவங்க இல்லையா, அந்த போன பிறவி, அதற்கு முந்திய பிறவி, 7 பிறவிலாம் சொல்றோம் இல்லையா, அதுல நாம செஞ்ச நல்லது கெட்டது இருக்கு இல்லையா, அதுவும் நம்மளை தொடர்ந்து தான் வரும். இதை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்கணும். நல்லதையே செஞ்சுட்டு போக கஷ்டப்படுறது நம்ம எத்தனை பேர் பார்த்துக்கோங்க, உண்மையிலேயே எந்த கெட்டதும் செஞ்சுக்க மாட்டார், யாருக்கும் கெடுதல் நினைச்சிட்டு கூட மாட்டார். ஆனா எல்லாமே அவருக்கு கெட்டதாவே இருக்கும். என்ன காரணம் சொல்லிக்கிறீங்க? ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவர் செஞ்ச அந்த கர்மா இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறார். சில பேர் கெட்டவங்களாவே இருப்பாங்க, நடக்கிறது கூட நல்லதான் நடக்குது தெரியுமா, அவர் புண்ணிய கணக்கை செலவழிச்சுட்டு இருக்காருன்னு. அப்ப நம்ம போன ஜென்மத்துல செஞ்சது நம்ம முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்கல்ல, அதுவும் இந்த கர்மால வரும். கர்மம்னு சொல்றது நம்ம தாத்தா சேர்த்து சொத்து நம்மளுக்கு வருதா? வருதா வரல? நம்ம அப்பாவுக்கு இருக்கிற சுகர் நம்மளுக்கு வருதா? அப்ப அவங்க செஞ்ச கர்மமும் நம்மளுக்கு தான். நம்ம அப்பா செஞ்ச தவறு, தாத்தா செஞ்ச தவறு, பாட்டனார் செஞ்ச தவறு, அவங்க செஞ்ச புண்ணியமும் நமக்கு வரும். அப்ப பாவமும் நமக்கு வரும்ல. நம்ம நல்லது நடந்தா எல்லாம் எங்க அப்பா ஒரு புண்ணியம் செஞ்சுட்டாங்க, எங்க தாத்தா அந்த காலத்துல எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறார். அப்போ ஒரு தவறு நடந்தா அவங்க செஞ்ச தப்பும் நமக்கு
தெரிஞ்சோ தெரியாம தான் செஞ்சிருக்கோம். அப்ப அந்த தவறுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்போதும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த இந்த இதெல்லாம் நீ மன்னித்து விடு, நான் முடிஞ்சளவு என்னால இயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யும். அவ்வளவுதான். நீங்க தீமையிலிருந்து வெளியில வரணும்னா நன்மை செஞ்சா போதும். ஒரு பூசணிக்காய் கதை ஒன்று நான் சொல்லி அது வைரலாக வந்தது. உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கலாம், அந்த கதை சொல்லணுமா? சின்ன கதை தான், எனக்கு விருப்பமாக தான் இருக்கு. ஒரு ஊர்ல அந்த காலத்தில் ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஜமீன்தார் இருக்கிறார், பெரிய பணக்காரர். வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 7 விவசாயிகளுடைய குடிசை ஒன்று இருந்தது. அந்த விவசாயி குடிசைக்கு மேல ஒரு பூசணி கொடி போட்டிருக்காரு. அதுல ஒரு பூசணிக்காய் நல்லா பெருசா விளைஞ்சிருக்கு. இந்த பணக்காரருக்கு பூசணிக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்க்கும் போது அந்த பூசணிக்காவை ஊற்றுக்கு சாப்பிடு சாப்பிடு எனக்கு சாம்பார் வேணும் அப்படின்னு அந்த பூசணிக்காய் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி. இப்போ இவர் என்ன பண்ணலாம், காசு கொடுத்து அதை வாங்கிருக்கோம். இல்லைன்னா அந்த விவசாயி தேவை பூசணிக்காய் கொண்டு போட பண்ணா அவர் கொடுத்து போயிருக்க போறாரு. இவருக்கு யாருக்கும் தெரியாம நைட்டு 12:30 போய் பூசணிக்காவை திருடிட்டு வந்தார். திருடிட்டு வந்து சாம்பார் செஞ்சு சாப்பிட்டாரு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம், யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு ஒன்று செய்யணும் நீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு. நானே கூட சொல்றேன், நம்ம பக்கத்துல யாரும் இருந்தாங்க அவங்களை கூப்பிட்டு யாருக்கும் சொல்லலை, உங்கள்கிட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொல்ல எதாவது ஒன்று சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் வேற ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன்னு அதே உங்கள்கிட்ட சொன்னேன். நம்ம சொந்தக்காரங்க எத்தனை இடத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம், அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கை காலம் முளைச்சு நம்ம கிட்ட வேற வந்து சேரும். அது மாதிரி இவர் செஞ்சு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து அவர் வீடையே பூசணிக்காய் திருந்த வீடுமே முத்திர குத்திட்டாங்க. ஏன்னா அந்த டீச்சர் வீடு எங்க இருக்கு, அந்த டீச்சர் வீடு தானே அந்த பூசணிக்காய் திருந்தாங்க. அவர் வீட்டுக்கு அடுத்த வீடு தானே அந்த டீச்சர் வீடு. பிள்ளையார் கோயில் பள்ளி தெரியாதா, பூசணிக்காய் திருந்தாங்க. அவருடைய வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் தானே பூசணிக்காய் திருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நேரம் போயிட்டு அந்த இடத்துல போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்படி ஒரு வீட்டுக்கு அடையாளம் பூசணிக்காய் திருந்தவொடனே ஆயிடுச்சு. அவர் இறந்து போய் 3 தலைமுறையாச்சு, 4வது தலைமுறை லண்டன்ல படிச்சுட்டு ஒரு பையன் வந்திருக்கான். அவன் வந்து இறங்கியிருக்கான். இந்த 3 தலைமுறை இருக்காங்க பூசணிக்காய் பையன். அப்ப இருக்காது, டீ போடுங்கப்பா, பூசணிக்காய் ஒரு டீ, பூசணிக்காய் ஒரு டீ என்னையா சொல்றாரு, புதுமையாக பூசணிக்காய் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துருக்காரு. பூசணிக்காய் தம்பியை முன்னாடி கொடுங்கப்பா, அவன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தது. பூசணிக்காய் தம்பியா ஏன் அந்த பாட்டு படுத்துக்கா, அதெல்லாம் தெரியாதுப்பா, யாரோ உங்க தாத்தா பூசணிக்காய் கொடுத்தாரு, அது வந்து உங்க குடும்பமே பூசணிக்காய் கொடுங்க, அதெல்லாம் அதை வச்சுக்கோங்க. நடக்காக இருக்காங்க தூங்கும் போது பூசணிக்காவை வட்டி வந்துருக்கு. உங்களுக்கு பூசணிக்காவை பார்த்தாலே ஆகாது. ஆனா இவங்களாம் நேர்மையாக தான் வந்திருக்காங்க, உண்மையாக தான் சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு பூசணிக்காய் திருடுறதுக்கு என் குடும்பத்துக்கே கூடிய ஒரு அவமரியாதையா? நான் லண்டன்ல எல்லாம் படிச்சிருக்கேன், லண்டன்ல பூசணிக்காய் எல்லாமே இருக்கும், எல்லாம் ஒண்ணுதான் போப்பா அப்படின்னு இருக்காங்க. அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவர் வந்து ரொம்ப முடிவு, யாரோ ஒருத்தர் எங்க தலைமுறையில பூசணிக்காய் திரும்பியிருக்காரு, அது ஒரே ஒரு பூசணிக்காய் தான் திரும்பியிருக்காரு. அந்த குடும்பத்துக்கே முத்திரையாக்கிட்டாங்க. என்னால ஊர்ல நடக்க முடியல, பூசணிக்காய் போட்டு சாப்பிடுறாங்க, என்ன பண்றது? ஒன்றும் கவலைப்படாதா. இப்போ நீங்க வசதியா இருக்கீங்களா? வசதியெல்லாம் இருக்குங்க, நிம்மதியா தான் இருக்கீங்க, கவலைப்படாது. ஒரு 10 பேர் 20 பேருக்கு மேல சாப்பாடு போட முடியும், 50 பேருக்கு சாப்பாடு போட முடியும். சரி, நாளையில இருந்து டெய்லி மத்தியானம் ஒரு 40-50 பேருக்கு இல்லாதவங்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு நல்ல சாப்பாடு போடுவோம் போப்பா அப்படின்ட்டார். மறுநாளே இல்லாதவர்கள், பசியில் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க சாப்பிடுங்கன்னு போர்டு வச்சாச்சு. எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. எங்க வீட்டுல நல்ல சாப்பாடு டெய்லி மத்தியானம். பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ மத்தியானம் சமைக்கிறதே இல்லை, சாப்பாடு போடுறாங்கன்னு போய் சாப்பிட்டு இருக்காங்க. ஊரே சாப்பிடுது அவங்க வீட்டுல டெய்லி. 10 நாள் தான் இருக்கு. இப்ப கேட்கறாங்க, இந்த டீச்சர் வீடு எங்க இருக்கு? டீச்சர் வீடு தெரியாது, இந்த டெய்லி சோறு போடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. ஏன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் டெய்லி சாப்பாடு போடுவாங்களாங்க, அவங்க வீட்டுக்கு எதிர்த்து போய் எடுத்துருந்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன். 4 தலைமுறையா பூசணிக்காய் திருடுற குடும்பம் 10 நாள்ல என்ன ஆச்சு? சாப்பாடு போடணும். இதுக்கு பேரு தான் முழு பூசணிக்காவை சோற்றி மறைத்த கதை. நாம ஒருவேளை நம்ம பரவாயில்ல, நாம ஏதோ ஒரு தவறு செஞ்சோம்னா இந்த தவறை மறைக்கணும், அழிக்க வேண்டும் என்றால் இன்னொரு தவறு செய்யக்கூடாது, நன்மைகள் செய்யும். நன்மைகள் அதிகரிக்க தீமைகள் அழிந்து மறைந்து காணாமல். இதைத்தான் நான் அடுத்த பயன்படுத்தி சொன்னேன். இந்த கண்மத்தை நம்ம அழிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம பக்தியை அதிகரிக்கும், நன்மையை அதிகரிக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு 4 நல்ல வார்த்தையாக பேசணும். யாருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சை ஒண்ணுமே வாங்கிட்டு வர முடியா, ஒரு இலையை வச்சு கொண்டு வந்து சாப்பிட்டு. யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயு, பசுன்னு இல்லை, ஏதோ ஒரு 5 அறிவு ஜீவன், முதல்ல ஒரு நாய் இருக்கு, ஒரு பூனை இருக்கு, ஏதோ ஒரு ஜீவன், அதுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது
யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி, உங்க தெருவிலையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாருமே இல்லாத ஒருத்தர்லாம் சாப்பாடுக்கு சிரமப்படுறாங்கன்னா கூட ஒரு கை சோறு பொங்கி நாங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு இல்லாதவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுங்க. அதனால எதுவுமே செய்ய முடியாது. யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை. நம்ம வீட்டுக்கு தேடி உட்காந்து ஒருத்தங்க குழம்புறாங்கன்னா தவாறு எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, சும்மா சும்மா வந்து மொய்யின்னு நொய்யே நினைச்சுப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருக்குமா அதுக்குன்னா பிரச்சனை இருக்குதான் செய்யணும், ஒன்றும் கவலைப்படாத. நம்ம சோழீஸ்வரர் பார்த்துட்டு வேதனை இருக்கு, நம்மளை காக்க போகணும், தைரியமா இருக்கும். நம்மை நம்பி வந்து ஆறுதல் தேடுகிறவர்களுக்கு 4 நல்ல வார்த்தைகளை சொன்னாலே அது நமக்கு புண்ணியத்தை செய்யும். இது ஒரு சமயம் சொல்லுங்க. அடுத்து நல்ல வார்த்தை பேசுகிறோம்னா பக்திங்க. இப்படி ஒரு பக்தி நீங்க எங்கேயாவது பார்க்கறதுங்களா? பக்தினாலே அன்பு செய்தல் அப்படின்னு அர்த்தம். பக்திங்கிறது வடமொழி வார்த்தை, அதுக்கு நேர் தமிழ் வழி அன்பு செய்தல். சக மனிதர்களுக்கு நாம் அன்பு செய்யும் போது அது இறைவனுக்கே சென்று சேரும். நீங்க நேரடியாக இறைவனுக்கு செய்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேராது, ஆனால் மக்களுக்கு செய்கிற நல்ல விஷயம் இறைவனுக்கே போய் சேரும். அதைத்தான் திருமூலர் சொன்னார், நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியும் படமாட கோயில் பரமருக்கு அது ஆகும். படமாட கோயில் பரமருக்கு ஒன்றியும் நடமாட கோயில் நம்பருக்கு அது ஆகும். ஒரு விஷயம் நானே சொல்லுவேன். நடமாடுகிற தெய்வங்களாகிய மனிதர்களுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தால் அது உள்ளே படமாக இருக்கக்கூடிய பரமனுக்கு போய் சேரும். ஆனால் உள்ளே இருக்கிற பரமனுக்கு மட்டுமே நீங்கள் செய்தால் மக்களுக்கு போய் சேராது. மக்களுக்கு போய் சேருவதைத்தான் இறைவன் விரும்புவானே தவிர தனக்கு மட்டுமே வைத்துக் கொள்ள இறைவன் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அதனால நீங்க முடிஞ்ச அளவு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிந்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு, எளிமையாக இருக்கிறவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு ஒரு நன்மையை செய்தீர்கள் என்றால் அது நேரடியாக இறைவனை போய் சேரும் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் இந்த கண்மத்திலிருந்து தப்பு. 3வது ஒன்று இருக்கு, மாயை. ஆணவம், கண்மம், மாயை. மாயைன்னா என்ன? ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சொற்பொழிவு நடந்து நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, நம்மளாம் பெருங்குறையில் இருக்கும், நமக்கு ஒரு பேர் இருக்கு, நமக்கு ஒரு வீடு இருக்கு, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, இதெல்லாம் நம்பிக்கை இருக்கோம் பாருங்க. இதுதான் இதே மாதிரி நம்ம 84 லட்சம் பிறவி எடுத்துருக்கோம். 1 2 கிடையாது. உள்ளாகி கூடாய் உருவாகி பாம்பாகி பறவையாகி பல்விருகமாகி பல் அசுரராகி மனிதராய் கல்லாய் கணவராய் பேயாய் முனிவராய் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு மணிவாசகத்துக்கு எழுதினார் இல்லையா? திருவாசகத்தில் எழுதினார்ல, அந்த எல்லா பிறப்பையும் நம்மளும் நடக்கணும். புல்லுல இருந்து ஆரம்பிச்சு புழுவா பாம்பா பறவையா மிருகமா மனிதனா முனிவரா இத்தனை பிறவி நம்ம எடுத்துக்கணும். 84 லட்சம் பிறவி என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. இத்தனை பிறவியும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கணும், நமக்கு ஒரு குடும்பம் இருக்கணும், நமக்கு ஒரு அன்பான உறவுகள் இருக்கணும், அங்கேயும் துரோகம் செய்கிற மனிதர்கள் இருந்திருக்காங்க. இதெல்லாம் அப்பயே நம்ம உண்மை நினைச்சோம். இப்ப இதை உண்மை நம்பிக்கிட்டு இருக்கிறோம்ல, இதே மாதிரி ஒவ்வொரு பிறவிலும் எல்லாத்தையும் உண்மை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சில இடங்களுக்கு நம்ம இதுவரையும் போகவே போகாத இடத்துக்கு போயிருக்கோம், ஆனா இங்க அடிக்கடி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல சில கோயில்களுக்கு நுழையும் போது ஏதோ வைப்ரேஷன் வருதா? எல்லா கோயிலுக்கும் போறோம், ஆனா சில கோயில்கள் நுழையும் நம்ம அறியாம உள்ளுக்குள்ள அப்படி மயில் பூச்செடியை வைக்கிற ஒரு சிலிர்ப்பு ஏற்படுத்துறது இல்லையா? இதுவரைக்கும் பார்க்காத ஒருத்தங்களா இருப்பாங்க, நான் இவங்கள்ட்ட நம்ம ரொம்ப பேசியிருக்கோம், இவங்களை பார்த்த முகமா இருக்கு அப்படின்னு சில பேர் தோணும்ல. இதெல்லாம் முற்பிறவிகளின் தொடர்ச்சி. நம்ம நினைவில் அழியாமல் ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா? அது நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக தெரியும். அதுதான் இத்தனை ஜென்மங்களை நம்ம கடந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கே தெரியாத சின்ன சின்ன அடையாளம். இது எல்லாமே மாயை, இது எல்லாமே உண்மை கிடையாது. நேற்று நம்ம குழந்தையா இருந்தோம்ல, இருந்தோமா, டவுனுக்கு இருந்தோமா, நம்ம அம்மா நம்ம தூக்கிட்டு வச்சிருந்தாங்களா, அப்பா தோல்ல ஏறி உட்காந்து போனோமா? இப்போ அது என்னது? திரும்ப அது மாதிரி அம்மா மடியில் உட்கார முடியுமா? அப்பா தோல்ல ஏறி உட்கார முடியுமா? அம்மா அப்பா மடியில் படுத்து தூங்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம தானே செஞ்சோம், நம்ம தானே செஞ்சோம். ஆனால் அது என்னது இப்போ ஆயிடுச்சு? திரும்ப நடக்குமா? மாயை. பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சோமா, நமக்குன்னு ஒரு நண்பர்களாக இருந்தாங்களா, ரொம்ப சந்தோஷமா இருந்தோமா? இப்போ அந்த நினைவு நம்ம மனசுக்குள்ள அப்படியே இருக்குதா? ஆனால் திரும்ப போக முடியுமா? டவுசர் சட்டையை போட்டு நீங்களும் ஆண்கள்லாம் ஒழுங்கு போயிடுச்சு, நம்மளாம் பாவாடை சட்டையெல்லாம் போட்டு காக்கா கறி வச்சு ஆண்கள் சாப்பிட்டு முடியுமா? ஆனால் அதெல்லாம் நடந்தது தானே, அது பொய் இல்லையே. ஆனால் அது நடந்தது, ஆனால் இனிமே நடக்காது. அப்போ இனிமே அது என்ன? மாயை. திருமணத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம வாழ்க்கை மாயை. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் 10 வருஷம் கழிச்சு போனா மாயே. நாளைக்கு இன்னைக்கு இத்தனை 100 பேர் இங்க உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு இங்க உட்காந்துருக்கேன், நாளைக்கு இதே மாதிரி நம்மளும் உட்காருவோமா? நேரம்
இன்னைக்கு நாம் உட்கார்ந்துருக்கோம். ஏதோ ஒரு நாடகம் வேறு வேறு நபர்களை கொண்டு திரும்ப திரும்ப நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டோம் என்றால் இது மாயை என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து டக்குனு வெளியிடும். இந்த மாயைங்கிறது ஏன் உணரணும்னா, தேவையில்லாத பணத்து மேல ரொம்ப ஆசை இருக்கும், நகை மேல ஓவர் ஆசை இருக்கும், சொத்துக்கள் மேல ரொம்ப பைத்தியமா அனுபவிக்க கூட முடியாம ஓடிட்டே இருக்கும்ல. அப்ப நின்று திரும்பி பார்க்கணும். இது எல்லாமே நம்மளால அனுபவிக்க முடியாது. இது ஒரு மாயையை புரிஞ்சிச்சுன்னா இல்லை, ஒரு கடவுளை நிம்மதியாக வைக்கிறாங்க. நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ விடாமல் தடுப்பது தான் மாயை. அரசியல்வாதிகள் ஒரு 10,000 கோடி வச்சிருக்காங்க, 20,000 கோடி. நீங்க யோசிச்சு பாருங்க, அத்தனை கோடி அவங்களால செலவழிக்க முடியுமா? ஒரு கோர்ட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு. கோர்ட்டுக்கு வந்தார், காலையில் 7 மணிக்கு வந்தார், மிகப்பெரிய அதிகாரியா இருந்தார். நீதிபதி அவர் பார்க்குறாரு, என்ன சார் நீங்களே இல்லை சார் எவ்வளோ நடந்துச்சு, சரி சாப்பிட்டீங்களா சார்? இல்லை சாப்பிடல, இருங்க பியூனை கொடுத்தே. ஆனால் பெரிய மனுஷனாக இருக்கிறது, ஏதோ 1000 கோடி ரூபாய் திரும்பிட்டாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாருன்னு 4 இட்லி வாங்கி கொடுத்து சொல்லி கொடுக்குறாரு. ஒரு 3 இட்லி சாப்பிட்டு 1 நிமிஷம் வச்சுருக்காரு. நீதிபதி கேட்குறாரு, ஏங்க 4 இட்லி இல்லைங்க முடியல, 3 இட்லி மேலே இப்போதான் சாப்பிட முடியல. இப்போ மதியானம் எவ்வளோ சாப்பிட்றீங்க? கொஞ்சம் சோறு ரசம் ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க. நைட்டு 2 சாப்பிட்றதுல சுகர் இருக்கிறதுனால சிரிச்சுக்கிட்டே ஒரு கேட்குறாரு, ஐயா நீங்கள் காலையில் 9 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க, மத்தியானம் 40 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவீங்க, நைட்டு ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு ஒரு தேவையே 100 ரூபாய் தான். 1000 கோடி ரூபாய் ஏன் ஊழல் பண்ணிருக்கீங்க? 1000 கோடி ரூபாய் நீங்கள் என்ன சாப்பிட முடியுமா? நீங்கள் போய் வெள்ளை வீட்டு கேட்கறது தான் போட்டீங்க, 600 ரூபாய்க்கு போதும். வெள்ளை வீட்டு 10 ட்ரெஸ் வாங்கினா 6000 ரூபாய். இதை நீங்கள் காலம் முழுக்க போடலாம். 1000 கோடி ரூபாய் என்னையா வாங்க போறீங்க? 10 பென்ஸ்கார் இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு காக்க தான் போக முடியும். என்ற ஒரு ஆடிக்கார் இருக்கு, ஒரு பென்ஸுக்கார் இருக்கு, ஒரு இன்னோவா இருக்குன்னா இங்கே இருக்கு அங்கே வரைக்கும் ஆடிக்கார் இல்லை, இறங்கி இன்னோவாவில் 1 கிலோமீட்டர் இப்படி போனால் பைத்தியம் தான் சொல்லுவேன். உண்மைதாங்க, எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் வயிறு நிறைய அளவுக்கு தான் சாப்பிட முடியும். எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தானே போட முடியும். நம்ம ஒரு நாளைக்கு 50 ட்ரெஸ் மாற்றுறதுக்கு பணக்காரமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. குழந்தையா இருந்தாலே ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ் மாற்றுறது போகிறது. அப்போ அதையும் நம்ம கடந்து தான் வந்துருக்கோம். அப்போ அந்த மாயைக்கு நம்ம வெளியில் வரக்கூடாது. அவங்களால முடியாது, அவங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? 50,000 கோடியும் அவங்க சாப்பிட முடியாது, அவங்க அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, தீமையின் டேஸ்ட் ஆஃப் ஈவில்னஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க இந்த தீமையின் மேல, இந்த பணத்தின் மேல, இந்த புகழ் மேல, இந்த பதவி மேல ஒரு ஆசை வச்சுட்டீங்கன்னு வைங்க, அந்த ஆசை அப்படியே இழுத்து இழுத்து பேராசையாக்கி உங்களை அந்த சுழலுக்குள்ள சிக்கி வெளியிலே வர முடியாமல் தருது. அதுதான் ஆன்மீகம். நமக்கு என்ன கற்றுக் உனக்கு ஒரு தேவை கிடைச்சிருச்சா, உனக்கு எவ்வளவு தேவை? 100 கோடி வச்சுக்கோங்க, 100 கோடிக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு வேணும், மீதி வந்து எல்லாருக்கும் செலவு பண்ணு, உனக்கு அது மூலமா ஒரு புகழ் வரும் இல்லையா, அதை செய் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அளவு தான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு வைத்துக்கொள், எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை வைத்துக்கொள். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார், பெருந்துறை பஸ் ஸ்டாண்டு. அவர் ஈரோடுக்கு போகணும், பார்க்குறாரு 500 ரூபா நோட்டாரு. பெருந்துறையிலிருந்து ஈரோடுக்கு எவ்வளோ ஆகும்? 30 ரூபா 40 ரூபா ஆகுமா? 500 ரூபா கொடுத்தா கண்டக்டர் திட்டுவார். என்னடா பண்ணலான்னு பார்க்குறாரு, இன்னும் பஸ் வர்றதுக்கு 1/4 மணி நேரம் இருக்கு, கையில் சில்லறை வேற இல்லை. திரும்பி பார்க்குறாரு, சுட சுட அல்வா கொண்டு வந்து அருவிங்க தட்டில் அப்படியே சூடாக அருந்து போட்டுறாங்க. வாசனை நம்மளுக்கு தூக்குது, இன்னும் டைமும் இருக்குது, சில்லறையும் வாங்க வேண்டியது இருக்குது. நேராக போகிறாரு, ஒரு 50 அல்வா வெட்டி தர்றாரு, நல்லா சாப்பிட்றாரு, ஒரு டீயை குடிக்கிறாரு, சில்லறை வாங்குறாரு, பஸ்ஸு வந்துட்டு ஏறி போயிடுறாரு. முதல் நாள் இருக்கிறாரு. 2வது நாள் வந்து நிற்கிறாரு, கையில் சில்லறை காசு இருக்குது, ஆனால் பஸ்ஸு வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. பார்க்குறாரு, அல்வா கொண்டு வந்து தட்டுறாங்க, வாசனை தூக்குது, 10 நிமிஷம் டைம் இருக்குல்ல, அல்வா சாப்பிட்டு அல்வாவை வாங்கி சாப்பிட்றாரு, வந்து நிற்கிறாரு, பஸ்ஸு வருது போயிடுறாரு. 3வது நாள் நிற்கிறாரு, சில்லறை காசும் இருக்குது, பஸ்ஸும் வந்துருச்சு, ஏற போறாரு, ஒரு வாசனை, திரும்பி பார்த்தா அல்வாவை சுட சுட கொண்டு வந்து போடுறாங்க. இப்பயே ஈரோடு போன தந்தை பெரியார் அவங்க காத்திருக்காரு, இதே முன்னாடி இதே பிள்ளைகள் இந்த அல்வாவை சாப்பிட்டு அடுத்த பஸ்ல போகணும் போயிட்டார். முதல் நாள் அவர் அல்வாவை சாப்பிட்டார், 3வது நாளில் இருந்து அல்வா அவரை சாப்பிட அதுக்கப்புறம் காலங்களுக்கு அல்வாவை சாப்பிட்டு போனாங்க. அப்புறம் சுகர் வந்து சேர்ந்தார். இதுதான் வாழ்க்கை. அப்போ அது ஒரு எண்ணை வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அந்த மனதை அடக்குவதற்கு தான் அந்த ஐயப்ப வழிபாடு இருக்குது. துறவிகள் தானே விளக்க இருக்கணும், துறவிகள் தானே பெருந்தரையில் படுக்கணும், துறவிகள் தான் அதிகாலையில் இருந்துச்சு குடும்ப தண்ணியில் குளிக்கணும். நமக்கு என்ன கேடு வந்தது? ஏன் இதை செய்யணும்னா, இந்த வாழ்க்கையில்
கொண்டு துறவு வாழ்க்கையை வாழ முடியுமா என்று அவர்கள் முயற்சிக்கிறார். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த 40 நாள் என்ன செய்யறோம்? காலம் மேல காலம் கொடுத்து ஜாலியா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் 4 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா நம்ம 3:30க்கு எந்திரிக்கிறோம். நம்ம அவருக்கு முன்னாடி வீடை சுத்தப்படுத்துறோம், நாம விளக்கு ஏற்றுறோம். இத்தனை நம்ம அதை செஞ்சோம்னா செய்யல. சாமி திரும்ப பத்திரமாக வரும் வரைக்கும் நாம வீட்டுல விளக்கு பொருத்தி நாம விரதம் இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு குடும்பமே இல்லத்தில் இருந்து கொண்டே சந்நியாசத்தை அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் எல்லாருடைய சிரமமும் தெரியும் என்பதை நம்ம சமயம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அவ்வளவு அழகான ஒரு 6 நாள் கந்தசஷ்டி விரதம். முதல் நாள் தீபாவளி அடிச்சு நொறுக்கிருப்பான் சாப்பாடு. ஆனா மறுநாள் விரதம் எப்படி முடியும்? ஏன் அந்த சமயம் அப்படி செய்யுது? அவன் சாப்பிடட்டுமே, இவ்வளவு சாப்பிட்டேல, ஒண்ணுமே சாப்பிடாட்டாலும் உன்னால வாழ முடியுமா? ஒண்ணுமே சாப்பிடாத வாழ்க்கைக்கு நீ உன்னை பழக்கணும். அப்ப 1000 கோடி வரும்போது நமக்கு என்ன தோணும்? நேர்மையா கிடைச்ச 10,000 ரூபாயில நான் சந்தோஷமா வாழ்வேண்டா. ஏன்னா எனக்கு விரதம் இருக்கவும் தெரியும், பட்டினி கிடக்கவும் தெரியும், பஞ்சு மத்தையிலும் தூங்க முடியும், கட்டாந்தரையிலும் என்னால தூங்க முடியும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பது தான் நம்ம ஆட்சியம். ரொம்ப நம்பிக்கை இருக்குது, முட்டாள நம்பிக்கை. எந்த சூழலிலும் என்னை வாழ பழகி கொண்டால் இன்னொருத்த போய் நம்ம நிக்கணுமா? தேவையில்லை. அரிஸ்டாட்டில் இப்படி படுத்துக்கிறாரு, வெறும் நிர்வாணமா படுத்துக்கிறார், இடையில மட்டும் ஒரு துணி. அரசர்கிட்ட கவிஞராக இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்றான், நீங்களாம் அரசனை புகழ்ந்து பாட பழகிட்டீங்கன்னு வைங்களேன், 5 மத்தையில படுத்து தூங்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். இங்க நீங்க கஞ்சி சாப்பிட்டு இப்படி படுத்துட்டீங்க. அரிஸ்டாட்டில் எழுந்து உட்கார்ந்து சொல்லியிருக்காரு, கட்டாந்தரையில் படுத்து கஞ்சி குடிக்க பழகிட்டேன்னா கண்ட நாய் கால் குடிச்சு புகழணும்னு அவசியம் இல்லை. இப்படி பழகிட்டோம். இது வாழ்க்கை. நானாக வாழ்வது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய ஆன்மீகம். அந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ல இருந்து நம்ம வெளிவருவதற்கு எது துணையாக இருக்கிறது? பக்தி, ஆன்மீகம் துணையாக இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் கொடுப்பீங்க? ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் சீரியல் ஏதாவது ஒன்று குறைச்சிட்டு இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கு பொருத்தி கந்தசஷ்டி கவசம் வாசிங்க. இல்லை வீட்டில் பண கஷ்டம் தான், நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை. 1000 பேசலாம். பணம் இல்லாமல் இருக்குன்னா இருந்து பாரு. வேணும்ல பணம், பணம் வேணும். அது நல்ல வழியில வரணும், நல்ல வழியில சேமிக்கப்படணும், நல்ல வழியில செலவழிக்கப்படணும். இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்ப அப்படி பணம் நமக்கு வேணும்னா பொன் மூலமா கிழிப்பதிகம்னு ஒன்று ஞானசம்பந்தர் பாடுது. இடரினும் தளரினும் எனக்கு நோய் பொருளினும் உணகடல் பொழுது எழுதுவேன் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு. இந்த கூகுள்ல பாருங்க, என்ன குறிச்சுக்கோங்க டக்குன்னு போகல. இடரினும் தளரினும் அப்படின்னு பாட்டு போடுவாங்க. இந்த 10 பாட்டை நீங்க வீட்டுல உட்கார்ந்து விளக்கு பொருத்தி டெய்லி படிச்சுன்னு வீட்டுல எவ்வளவு பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் சரி, தொழில எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, பணம் கொடுத்தவங்க திருப்பி தராட்டாலும் சரி, 40 நாள்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக வரும். வரலன்னா விஞ்ஞான சம்பந்தம் மனசால இதை செஞ்சு மனசால. ஏன்னா ஆணை நம்மளே கண்டாலும் சொல்றாரு. இது எப்ப எழுதப்பட்டதுங்க? 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எதையாவது உங்களால காட்ட முடியுமா? 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதன் என்ன வச்சிருந்தான், அவன் என்ன பேசினா? அந்த பதிகம் வந்துருச்சு. வெறும் பனையோடு எழுதுனது தானே. 800 வருடத்தை தாண்டி இது எப்படி நம்ம பூஜை அறைக்குள்ள வந்தது? இந்த பதிகத்தை நம்ம எப்படி இப்ப பேசிக்கிறோம்? அப்போ இதுக்கு பலம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இறைவனுடைய அருள் இருப்பதால் தான் அது நம்ம கையில இருக்குது. போன வாரம் நம்ம எழுதி வச்ச ஒரு நோட்டை காணும். ஆனால் 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன பதிகம் இருக்கிறது என்றால் ஆணை நமதே என்று திருஞான சம்பந்தர் சொல்லி இருக்கிறார். இந்த பாட்டை நீங்க 40 நாள் படிச்சு பார்த்துட்டு நடக்கலன்னா நீங்க இங்க வந்து கொஸ்டின் சரிதானா? பணம் நல்லபடியா நம்ம கையில இருக்கணும்னா இடரினும் தளரினும். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ல, கந்தசஷ்டி கவசத்தை மனசார பாடுங்க. ஒவ்வொரு நோயும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடும். நம்ம வயிற்றுல போறவங்கள கவசம் அணிங்கன்னு சொல்றாங்க. ஹெல்மெட்டுக்கு கவசம்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. அந்த கவசத்தை போட்டா அந்த தலை பாதுகாக்கணும். கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் உங்க வாழ்க்கையில எல்லாமே பாதுகாக்கணும். கந்தசஷ்டி கவசம் பாதிக்குமா? இது சும்மா யாரோ ஒருத்தர் காசு கொடுத்து எழுத வைக்கல. பாலதேவராயன் ஒருத்தர் தீராத வைத்த வழி இருக்குது. இனிமே இந்த வாழ்க்கையே நம்ம வாழ முடியாது வந்து போய் 6 நாள் கந்தசஷ்டி விரதம் இல்லையா முடியும்னா செத்துக்கோன்னு ஒருத்தர் சொல்லிடுவாங்க. சரின்னு போய் 6 நாள் விரதம் இருந்து முருகனை வேண்டி அந்த திருநீர் பூசி அந்த தீராத நோய் தீர்ந்த பிறகு எழுதின சாட்சியுள்ள ஒரு பொருள் தான் கந்தசஷ்டி கவசம். எல்லாருமே ஆதாரம். யாரும் பொழுது போகணும் உட்காந்து காதலியை பார்த்து கவிதை எழுதுறது கிடையாது, ஃபேஸ்புக்ல இஷ்டத்துக்கு எழுதுறாங்க, அது கிடையாது. எல்லாமே அனுபவபூர்வமாக சாட்சி பூர்வமாக எழுதப்பட்டது தான் இந்த பதிவுகள்.
தூண்டியது எது? போய் கேட்கிறாரு பிள்ளைங்க, இத்தனை பதிகங்கள் உங்ககிட்ட இருக்குது, எடுத்து கொடுங்க. கொடுக்க முடியாது. எடுத்து கொடுங்க. 4 சைவ சமய புலவர்கள் வந்தால் தான் தரும். யார் வரணும்? திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தர். 4 பேர் வந்தாலும் தருவாங்க. 4 பேர் எப்படி கொண்டு வருது? இப்போ நான் சரியா போயாந்த ஒரு போயிருக்கலாம், ஒரு பெரிய அரசு இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் அதில் எடுத்துக்கலாம். மறுநாள் என்ன பண்ணா 4 பேரையும் சிலை வழிகளை செஞ்சு யானையை கொண்டு வர்றாரு. 4 பேரும் சேர்ந்து விட்டாங்க. ஆனா இது சிலையில, இது சிலை என்றால் உள்ளே இருக்கிற இறைவன் சிலை என்பதை கொண்டு வருவாயா? ஒத்துக்கிற மாட்டீங்க. அது கடவுள்னா இது உண்மை. அவங்க திறக்கிறாங்க, கரையை அடிச்சு திறக்கு. இப்படி மனசு வந்து போட்டாங்க. இவ்வளோ கரையா நடந்துச்சு. கொஞ்சம் பாடல்கள் தான் கிடைக்குது. பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கிறது, இந்த கலியுகத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது அப்படியே இருக்கிறது, இது உங்களுக்கு போதும். நம்மளுக்கு போதும் இருக்கிறதே நம்ம படிச்சிருக்கோமா? சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு பதிகம் இருக்கிறது, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பதிகம் இருக்கிறது, குழந்தைகள் கல்வி கலைகளில் சிறப்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இருக்கு. இன்னைக்கு அதை யாரும் வச்சுக்கோங்க, சகலகலா வள்ளிமான். நம்ம வாழ்க்கையே யார் கையில் இருக்கு? நம்முடைய குழந்தைகள் தான் நம்ம எதிர்காலம். நம்முடைய வாழ்க்கையே அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்றதே அர்த்தம் இல்லை. அந்த குழந்தைகள் நல்லா வரணும்னா சகலகலா வள்ளிமலை பாடுங்க. குமரகுருபரர் காசியில வச்சு பாடி இந்துஸ்தானியில பேசி தமிழர்களுக்குன்னு ஒரு படம் வாங்கி கொடுத்த பாடல் சகலகலா வள்ளிமலை. பெண் தாமரை நன்றி என் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தவறாது போலோ சகமேலும் அடித்து உண்டான் உறங்க ஒழித்தான் வித்தாக உண்டாக்கும் வண்ணம் வந்தான் சுவைக்கொள் கரும்பே சகலகலா வள்ளியே அப்படின்னு அந்த பாட்டு போடணும். 10 பாட்டு தான். மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் மண்கண்ட அளவில் படிய செய்வாய் படைப்போன் முதலாம் மின்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பி உன் போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வள்ளியே முடியும். 10 பாட்டு தான். 10 நிமிஷம் தான். இதை மட்டும் நீங்க படிங்க. உங்க பிள்ளைகளுக்காக உங்க பிள்ளைகளை வாசிக்க வைங்க. அவங்க என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்க, எந்த தேர்வு எழுதுறாங்களோ, எந்த கலைகள் விளையாட்டுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது ஆத்மார்த்தமா உள்ளபூர்வமா அதுல அவர்கள் ஈடுபட்டு ஜெயிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வரமாக அமைவது சகலகலா வள்ளிமாலை. இதை அவங்க படிச்சாங்கன்னா மாலை சூடி நம்ம பிள்ளைங்க வருவாங்க. அதனால நேரம் இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து. நம்ம தாத்தா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 10 ஏக்கர் எழுதி வச்சிருந்தாருன்னா விடுவீங்களா? இந்த பாரு தாத்தா எனக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு, இது ஏன் சொத்து அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இதெல்லாம் யாருக்கான சொத்து? இதெல்லாம் அமெரிக்காரங்க வந்து படிப்பாங்களா? அவங்க வந்து பாடுவாங்களா? நம்ம சொத்து தானே. இப்ப நம்ம சொத்து நாம தான் பாடணும். அடுத்த தலைமுறை இன்னும் ஈஸியா உள்ள கொண்டு வரணும்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நோட்டோ ஒரு புது டைரியோ வாங்கி கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு தைரியம் பிடிக்கும்ல. பிள்ளையார் பிடிக்கும், முருகன் பிடிக்கும், சிவன் பிடிக்கும், அனுமான் பிடிக்கும். இல்ல நம்மளாம் ஒரு காலத்துல ராமஜெயம் எழுதணும் பாருங்க. எழுதணுமா இல்லை? எழுதணும். அதுக்கப்புறம் ஸ்ரீராமஜெயம் அப்பெல்லாம் நல்லதான் இருக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம்ல. நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு 18 தடவை எழுத சொல்லுவோம். 108 தடவை எல்லாம் எழுதணும், 501 தடவை எழுதணும், 18 தடவை. எவ்வளவு நேரம் ஆகும்? ராமஜெயம் எழுதுறது, நமசிவாயம் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 18 தடவை எழுத 5 நிமிஷம் ஆகுங்க. காலையில் அவங்க எந்திரிச்ச உடனே படி வச்சு உட்காந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் எழுத சொல்லுவோம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 18 தடவை எழுத சொல்லுவோம். ஏன் இதை எழுதுனா அவங்க மாறிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு இந்த பக்தியை கொண்டு செல்ல என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவர் சொன்னார், இறைவனுடைய திருநாமத்தை அந்த பிள்ளைகளுக்கு படிக்கணும். இதை எழுதும்போது அவங்க அறியாம உள்ள நமசிவாய சொல்லுங்க. சரவண பவங்கிற மந்திரம் முழுக்குள்ள ஒழிக்குள்ள நம்ம நாராயணன் ஒழிக்குள்ள அவங்களுக்கு பிடிச்ச அந்த மந்திரத்தை எழுத அந்த மந்திரம் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்குள்ள விரல் வழியா உள்ள போய் அவங்க உடலுக்குள்ள ஊடுருவி ஆன்மா உள்ள நுழையும். இதை எழுத என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு பொருள் உள்ள போகும்போது உள்ள இருக்கிற கெட்ட பொருள் என்ன வெளியே போயிடும். ராமகிருஷ்ணன் சொன்னார், பாலடைஞ்ச கோவில்ல வௌவாலமா குடியிருக்கும். எத்தனை தடவை கட்டினாலும் திரும்ப உள்ள வரும். கோவில் மணியை டங்கு நடிச்சோன்னா என்ன ஆகும்? வௌவாலாம் அப்படி செதறிச்சு வெளியில போகும்ல. அது மாதிரி இந்த இறைவனுடைய திருநாமம் என்பது கோவில் மணி மாதிரி. அது உள்ள போக போக இந்த தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத சரணம், தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் வௌவால்களை கூட வெளியே ஓடி வந்துவிடும். பிள்ளைகள் புனிதமான பிள்ளைகளாக மாறி விடுவார்கள் என்று அவர் சொன்னார். அதனால நீங்க பிள்ளைங்கள்கிட்ட தயவு செஞ்சு இதை போஸ்ட் பண்ணி எனக்காக இதை செய்யும் அதை எழுத வேண்டும். எழுத அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா? அவங்களே சொல்லுவாங்க,
நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன், நான் இன்னைக்கு எழுத மறந்துட்டேன், நான் நாளைக்கு சேர்த்து எழுதுவேன் அப்படின்னு அவங்களே எழுத ஆரம்பிப்பாங்க. இறைவனுடைய திருநாமத்தை பிள்ளைகள் கைகளில் ஒப்படைத்து விடுங்கள். மற்றதை அந்த கடவுள் பார்க்கும். நம்மளை தாண்டி இருக்கிற சக்தி இத்தனை நாள் நம்மை நடத்தி சென்றது. இனிமேல் நம்ம பிள்ளைகளை நடத்தாதா? முதல் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை நமக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, கடவுள் ஏன் செய்யணும்னா எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு. சந்தைக்கு போயிட்டு அம்மா வர்றாங்க. எங்க ஊர்ல வியாழக்கிழமை தான் சந்தை. அம்மா வருவாங்க, 4 பிள்ளைங்க ஒரே ஆளாக்கு படி உழப்பும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அடுத்த வரிசையில் நானும் அம்மா பார்த்துட்டு எம்மான்னு ஓடும். அம்மா பூசணிக்காய் வச்சிருப்பாங்க, சுரக்காய் வச்சிருப்பாங்க. மூத்த பையன் கையில பூசணிக்காய் கொடுப்பாங்க, 2வது பிள்ளைகிட்ட சுரக்காய் கொடுப்பாங்க, 3வது பையன்கிட்ட தேங்காய் கொடுப்பாங்க, கடைசி கடைக்குட்டி இருக்குல்ல அதுக்கு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. 4 தூக்கி கொண்டு வரும். இப்ப அம்மாவுக்கு என்ன தெரியுது? எந்த பிள்ளை கையில எதை கொடுத்தா அதெல்லாம் சுமக்க முடியும் தெரியுது இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே ஒரு சுமையோட வந்து உட்கார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையை உள்ள வச்சுக்கிட்டு ஒரு வலியோடு வேதனையோடும் துயரத்தோடு நீங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நல்லா யாரும் வச்சுக்கோங்க. உங்களால் தாங்க முடியாத சுமையை உங்கள் தாய் ஒருபோதும் தரமாட்டாங்க. சுமக்க முடியாத விஷயத்தை இறைவன் தரமாட்டாங்க. இந்த விஷயத்தை உங்களை கொடுத்துருக்காருன்னா உங்களால தாங்க முடியும். தாங்கக்கூடிய சக்தியை அவர் உங்களுக்கு தருவார் என்று முழுமையான நம்புங்கள். நிச்சயம் அது அப்படியே பிள்ளைங்க சனிக்கிழமை மத்தியானம் ஸ்கூல் விட்டு வருவாங்கல்ல சின்ன குழந்தைங்க, வரும்போது தூங்கிக்கிட்டே வந்துடுவாங்க. தூங்கு அப்படின்னு விட்டுருவோமா? சாப்பிடாம தூங்குறது தூங்குற பிள்ளை எழுப்பி உலுக்கி பருப்பு சோப்பை செஞ்சு ஊற்றிடுவோம். அதை அப்படியே தூக்கத்தை சாப்பிட்டு தூங்கிடும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணுவோம்? தெருவில் ஐஸ் வாங்கி வருது, நம்மளை கூப்பிடுவோம். ஐஸ் வாங்கி கொடுன்னு அழுவு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு வாரம் எடுத்துக்கிட்டு இருக்குது, மூச்சு வாங்கிட்டு இருக்கு, சளி பிடிச்சிருக்கு, ஐஸா போடுவோம்ல. முந்தின நாள் தூங்குற பிள்ளையை எழுப்பி நம்ம தான் சாப்பாடு கொடுத்தோம். இன்னைக்கு அதை ஆசைப்பட்டு ஒன்று கேட்குது, கொடுக்க மாட்டேங்கிறோமே. எந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு எதை தந்தால் அது நன்றாக இருக்கும் என்று தாய்க்கு தெரியுமோ அதே போல இறைவனுக்கு தெரியும். எந்த நேரத்தில் ஒன்றை உங்களுக்கு தர வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக தரணும். அது வரைக்கும் பொறுமையாக. இந்த நேரத்தில் தந்தால் அது நமக்கு ஆபத்தானதாக கூட மாறிவிடும். அதை தொலைக்கக்கூடிய வாய்ப்பு கூட நம்ம கிட்ட இருக்கும் என்பதால் கொஞ்சம் காலம் கழித்து அவர் தருவதற்காக காத்திருக்கிறார். இன்னைக்கு அது கிடைக்கலன்னா நாளைக்கு இன்னும் மிகப்பெரிய செல்வமாக கிடைக்கும் என்பதை முதலில் ஆழமாக நம்புங்கள். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய ஆன்மீகத்தின் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. ஒரு பாட்டி மத்தியானம் ஒரு சாயந்தரமா படுத்தாங்க, அப்படியே மேகம் சூழ்ந்துகிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரும் அப்படின்னு சொல்லி படுக்க போனாங்க. பேத்தியை கூப்பிட்டு சொன்னாங்கம்மா, இந்த அண்டாவை கழுவி எடுத்துட்டு வந்து வைமா, பாட்டி தூங்குறேன்னு தூங்கிட்டாங்க. 3/4 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சிருக்குது. அண்டா நிறைஞ்சிருக்குன்னு நினச்சி வந்து பார்க்குறாங்க, அண்டாவில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. ஏன்? அண்டாவை கழுவி கவுத்தி வச்சுட்டு போயிட்டான். கவுத்தி வச்ச அண்டாவில் எவ்வளவு தண்ணி விழுந்தாலும் நிரம்புமா? நம்ம மனசை நாம விசாலமாக்கி வைத்தால், அகலமாக்கி வைத்தால், அன்பு நிறைந்ததாக வைத்தால் இறைவனுடைய அருள் நேரடியாக வந்து நிரம்பி வழியும் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அற்புதமானதாக மாறும் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி ஒரு குட்டி கதையோட முடிச்சிடுறேன். ஒரு குளம் இருக்கு. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீனவன் வலையோட வந்தார். வந்து வலையை வீசுறாரு, நிறைய மீனை அள்ளிட்டு போயிடுறாரு. மறுநாள் எல்லா மீனும் கூடி கூட்டம் போட்டு இன்னைக்கு யார் யார் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு கணக்கு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு குட்டி மீன் மட்டும் தப்பிச்சிருக்கு. இந்த குட்டி மீன் சொல்லுது, யார் என்ன செஞ்சாலும் சரி, இந்த மீனவன் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் எந்த பக்கம் வலை வீசினாலும் சரி, நான் மாட்டவே மாட்டேன், நான் தப்பிச்சிருவேன். எப்படா இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? ஏதாவது அவனுக்கு பணம் காசு கொடுத்துருக்கேன்? அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக்? மீனவன் என்ன பண்ணுவான்? வந்த உடனே ஒரு காலை குளக்கரையில் வைப்பான், இன்னொரு காலை குளத்துக்குள்ளே வைப்பான், அதுக்கப்புறம் தான் வலையை வீசுவான். அவன் வந்து நின்ன உடனே நான் ஓடி போய் அவன் காலுக்கு பக்கத்தில் நின்றுடுவேன். காலுக்கிட்ட யாராவது வலை போடுவானா? அவன் அப்படி தூக்கி வலையை வீசுவான், இழுப்பான், போயிடுவான். போனோடனே நான் வந்து குளத்துக்கு வந்துடுவேன். அவன் எப்போ வந்தாலும் அவன் காலுக்கு பக்கத்தில் நின்றுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது குட்டி மீனுக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல, நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. எவ்வளவு துன்பம் வலையாக வந்து விழுந்தாலும் அந்த பரந்தாமன் பாதத்துக்கு பக்கத்தில் போய் நம்ம நின்றுக்கிட்டோம்னா எந்த துயரமும் எந்த சோகமும் எந்த துன்பமும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே இறைவன் பார்த்து கொள்வான் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு, அர்ப்பணிப்பான பக்தியோடு, உண்மையான நம்பிக்கையோடு சக மனிதர்கள் மீது அன்போடு இந்த வாழ்க்கையை வழிநடத்தி சென்றால் நாம் செல்லுகிற எல்லா திசையும் ஜெயமாக மாறும் என்று சொல்லி அருள்மிகு சோழீஸ்வரர் வேதநாயகி உடனுரை இந்த திருக்கோவிலில் ஐயப்ப சுவாமியின் 60வது ஆண்டு விழாவில் வந்து கலந்து கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல கல்வியும் நிறைந்த செல்வமும் அழியாத
அறிவு திறனும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் தொழில் முன்னேற்றமும் நல்ல நிம்மதியான சூழலையும் அந்த இறைவன் வாரி வாரி வழங்க வேண்டும் என்று உங்களுக்காகவும் என் பிரார்த்தனைகளை அந்த பரமனின் பாதக்கமலங்களில் வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை பேருடைய வாழ்க்கையும் இன்னும் ஒளியின்றதாக மாறி இன்னும் இது போன்ற நல்ல செயல்களை அவர்கள் செய்வதற்கு இறைவன் துணை நிற்க வேண்டும். இதற்காக உழைத்த வெங்கடாச்சலம் ஐயா உட்பட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி. பூ போல மென்மையாகவும் பூங்காற்று போல இதமாகவும் நமக்கு தேவையான பல ஆன்மீக கருத்துக்களையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அரிய பல தகவல்களையும் கூறிய ராஜபாளையம் பேசும் போகாற்று திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு நம்முடைய பெருந்தரை திரு ஐயப்ப பூஜா சங்கம் சார்பாகவும் பெருந்தரை வாழ் பொதுமக்கள் சார்பாகவும் ஆன்மீக அன்பர்கள் சார்பாகவும் நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.